தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாளுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே. கருணை பொழிதிருமுகத்தில் திருநேற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகன் பெருமை தருதுறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் கொழுந்தேரல் வாய்மடித்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவப்படிகள் அடியினைகள் போற்று. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூதுரை ஆதீனம் சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பன்னார்த்தருடைய கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அனுபவிக்கின்ற குருநாதர் சார் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து தொடர்ந்து திருவாசக சிந்தனை நடைபெறுவதற்கு துணையாயிருக்கின்ற பெரியவர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து வருகின்றேன். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று தொடங்கிய சிவபுராண சிந்தனையானது அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுகின்ற அடியார்கள் அவனை தலைவன் என்று உணர்ந்த அடியார்கள் அவனே பொருள் என்று உணர சொல்லிய பாட்டினுடைய பொருள் பெருமான் என்று உணரக்கூடியவர்கள் தான் செல்வர்கள் என்றும் அந்த செல்வர்கள் எல்லாம் எங்கிருப்பார்கள் என்று சொன்னால் சிவபுரத்திலே சிவனடி கீழ் எல்லோரும் வணங்குமாறு பல்லோரும் ஏத்த அவர்கள் பணிந்து இருப்பார்கள் என்று சொல்லி சிவபுராணம் சொல். அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையிலே உள்ள பெருமான், எல்லா நிலைகளிலும் தலைமையாக இருக்கக்கூடிய பெருமான், அவன் அடியார்கள் மீது உள்ள கருணையினால் அவனுடைய பேர் அருள் திறம் என்கின்ற பெரும் கருணை, எல்லா உயிர்கள் மாட்டும் கருணை, அந்த கருணையினால் தகுதியுடைய அடியார்களுக்கு பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு இடங்களிலே அவன் தோன்றி காட்சி கொடுத்து ஆட்கொண்ட திறம் பல. அவையெல்லாம் கீர்த்தி திரு அகவலிலே தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பைந்தனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் புண்ணிய கல்வி தோற்றியும் அளிக்கும் என்னுடைய இருளை ஏற துறந்தும், ஏறன முழுமையா நீக்கி என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியார் கொண்ட கொள்கையும் சிறப்பும் என்று தொடங்கி பல்வேறு அடியார் பெருமக்களுக்கு பல்வேறு இடங்களிலே அவன் அருள் செய்த அந்த பெருமையெல்லாம் சிந்திக்கும் முகமாக என் திருவருள் புகழ்ச்சி முறைமை என்றுதான் உரை எழுதினார். முதல்ல இந்த கீர்த்தி திரு அகவல் அல்லது சிவபுராணம் என்கின்ற தலைப்பினுடைய சிறப்பையும் அதே போல பின்னால வந்த ஆசிரியர்கள் தான் சிவனது அனாதி முறைமையான பழமை என்ற சிவபுராணத்திற்கும் திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று கீர்த்தி திருவருக்கும் தலைப்பு தந்தார்கள் அல்லது தலைப்பை பற்றிய குறிப்பு தந்தார்கள். இந்த தலைப்பை பற்றிய விளக்கமும் இந்த குறிப்பை பற்றிய விளக்கமும் முதல்ல எழுதினது, அதை பற்றி விளக்கம் எழுதினது
திருநெல்வேலியைச் சேர்ந்த மாவே நெல்லையப்ப பிள்ளை அவர். எதற்கு இந்த செய்தியை சொல்றேன் சொல்லிடுறேன். இந்த மாவே நெல்லையப்ப பிள்ளை மிகப்பெரிய சைவ சித்தார். அவர் நம்முடைய ஆங்கிலேயர் காலத்திலேயே தாசில்தாரா இருந்தவர்கள், சிவபூஜை பண்ணக்கூடியவர். உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த தேவார அருள்முறை திரட்டு என்ற நூலுக்கு உரை செய்தவர். ரொம்ப செம்மையான ஒரு உரை. 99 தேவார பாடல்களை எடுத்து திருவருட்பயண உள்ள 10 தலைப்புகளுக்கு மேற்கோளாக உமாபதி சிவாச்சாரியாரே கொடுத்தது. திருவருட்பயன் நூல் செஞ்சது அவர்தான். பதிமுது நிலை, உயிர் அவை நிலை, இருள் மலை நிலை என தலைப்பு போட்டார். அந்த தலைப்புக்கெல்லாம் பொருத்தமான தேவார பாடல்கள் அவரே எடுத்து 99 பாட்டு மொத்தம் செலக்ட் பண்ணி கொடுத்தார். அதுக்கு தேவார அருள்முறை திரட்டு. அதுக்கு சித்தாந்த பிரமாணமா ஒரு ஆழமான உரை செஞ்சார் நம்முடைய மாவே நெல்லையப்ப பிள்ளை. அதே போல விநாயகரவலுக்கு உரை செஞ்சார். திருக்குறள் பாயிர கருத்துன்னு ஒரு நூல் செஞ்சார். அந்த பெரியவர் தேவார அருள்முறை திரட்டுன்னு ஒண்ணு செய்தது போல திருவாசக அருள்முறை திரட்டுன்னு ஒரு நூல் செஞ்சார். இந்த திருவாசக அருள்முறை திரட்டுன்னு அவரே பேர் போட்டு என்ன பண்ண, திருவாசகத்துல இருந்து ஒரு 112 பாடல்களை தொகுத்து எடுத்து அதுக்கு உரை எழுதுல. முழுமையா எழுதல. முதல் 4 தலைப்புகள் சிவபுராணம், கீர்த்தி திருவள், திருவண்ட பகுதி போட்டு அதுல ஒரு 2 வரி 4 வரி மட்டும் எடுத்து எழுதினார். அதுக்கப்புறம் எல்லா தலைப்புகள்ல இருந்து குறைந்தது ஒரு பாட்டு 2 பாட்டு எடுத்தார். சில இதுல 5 பாட்டுலாம் கூட எடுத்தார். சில இதுல ஒரு 2 பாட்டு எடுத்தார். அப்படி எடுத்து மொத்தம் 112 பாட்டு. அதுல கோயில் திருப்பதிகம் மட்டும் முழுமையா 10 பாட்டுக்கு உரை எழுதினார். அந்த உரையில கீர்த்தி திருகோல்னா என்ன அப்படின்னு உரை எழுதினார். கீழே போட்ட திருவருள் புகழ்ச்சி முறைமைன்னு ஏன் போட்டாங்க அப்படின்னு எழுதுறாரு. முதல்ல அதை எழுதினது அவர் தான். அதுக்கு முன்னாடி யாருமே செய்யல. பின்னால இப்ப அண்மை காலத்துல முனைவர் ஆனந்தராஜன் ஐயா திருவாசகத்தினுடைய தலைப்புக்கு விளக்கம் என்று ஒரு நூல் செஞ்சாங்க. இப்ப செய்தியை இதை சொல்ல வந்தேன்னா, அந்த திருவாசக அருள்முறை திரட்டுங்கிற நூல் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நிறைய பேருக்கு அப்படி ஒரு நூல் வந்ததே தெரியாது, என்னையும் சேர்த்து தெரியாது. அண்மையில நம்ம கோயம்புத்தூர்ல கவின் பப்ளிகேஷன்ஸ் அந்த நூலை வெளியிட்டு இருக்கிறார். பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அந்த நூலை பார்த்துட்டு நான் அவரை நேர போய் பார்த்து என்னுடைய வணக்கத்தை அவருக்கு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப அருமையா அதை செய்திருக்கிறார். ஏன்னா திருவாசகத்துக்கு இப்படியான அந்த தலைப்புகளை பற்றிய ஒரு விரிவு வேற யாரும் செய்யல. அதான் முதல் அவர் தான் செய்யறார். அதனால இந்த கீர்த்தி திருகோல் அப்படின்னா அது திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று யாரோ பெரியவங்க செஞ்சு வைக்காங்க. அதனுடைய விரிவெல்லாம் நாம இந்த கீர்த்தி திருகோவல்ல கிட்டத்தட்ட அது ஒரு 7-8 வகுப்புகளை நம்ம பார்த்தோம். அதுல தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் சொல்றார், பிறருக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் சொல்றார். என்ன தனக்கு ஏற்பட்ட பாண்டியன் தனக்கு பரிமாவித்து இந்த கனகம் இசைய பெறாது அப்படின்லாம் சொன்னது தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது. பாண்டியன் நடந்ததெல்லாம் அதையும் சொல்வார். சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளி என்பர். இதெல்லாம் மதுரைக்கு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் அது தனக்காக குதிரையை கொண்டு வந்தது. அப்படி தன் வாழ்வு நடந்ததுன்னு சொல்வார். பிறருடைய வாழ்க்கையில நடந்த செய்திகளையும் பூவலம் அதனில் புனிந்திரு அருளி பாவநாசமாக்கிய பரிசும் இதெல்லாம் வேறு ஆட்கள் வாழ்க்கையில நடந்து ஆட்கொண்ட செய்தியெல்லாம் பலவா சொல்லி கடைசியில நாயினேனை நலமதி தில்லையொழி கோலமார் பொதுவினில் வருகை என ஏழை என்னை இங்கு ஒழித்து அருளியும். இப்படிப்பட்ட என்ன சொல்றாங்கன்னா அந்த உரையில தகுதியானவர்களை எல்லாம் சுவாமி கூட்டு போனாராம். அப்படின்னா இவருக்கு இன்னும் தகுதி வரணும்னு சொல்லி தில்லைக்கு வாழ்ந்தார். கூட முந்தா நாள் திருவேல் முதலியாருடைய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து செம்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு நூல் வெளியிட்டாங்க. அந்த நூல் வெளியீடு விழாவில் நம்முடைய பாலராவாயன் எங்க எல்லாரும் பேசும்பொழுது சொன்னார், தமிழ் இலக்கண அமைப்பு எப்படி இருக்குன்னு திருவேல் முதலியார் காட்டினதாக ஒரு குறிப்பு சொன்னார். தில்லைக்கு போனதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போனது இல்லை ஒரு பொருளா. அதையே
நான் போன தில்லை அப்படின்னு ஒரு பொருள். போன தில்லைன்னா நேத்து எங்க போனீங்க அப்படின்னா, போனது எங்கனாரு போன, நான் போன தில்லை, நான் போனது இல்லை. அப்போ நான் போக வேண்டிய இடம் போனதில்லை. ஒருவேளை போகாதவங்களுக்கெல்லாம் நாம போக வேண்டியது தில்லை என்று காட்டப்பட்டது அந்த சொல் அமைப்பு அப்படி. அதனால நான் போனதில்லை, அது அருளாளர்கள். நம்ம எல்லாம் இன்னும் போகல. அதனால நம்ம எல்லாம் போனது இல்லைன்னா நம்ம போக வேண்டியது இல்லை அப்படின்னு காட்டினார். அது மாதிரி இங்க இந்த அருளாளர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் கீர்த்தி திருவள்ளுவர் பார்க்கும்போது அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்ப நமக்கும் ஒரு நாள் கிடைக்கும். பெருமான் குருநாதராய் வந்து நம்மையும் ஆட்கொள்வான், அதுதான் சொல்றார். ஏன்னா அவர் தன்னை சொல்லும் பொழுதே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாயும் தான் சொல்றாரு. அப்படின்னு அவரே அவருக்கு முன்னாடி இருந்த நீங்க பெரியவங்களுக்கு எல்லாம் வந்தீங்க, வந்த பெருமான் எங்களுக்கும் எனக்கும் வந்தாருங்கிறாரு. அதேதான் நமக்கும் குருநாதராய் வருவான் என்று சொல்லி ஏனைய ஆன்மாக்களை எல்லாம் ஒரு ஆட்கொண்ட அந்த அனுபவத்தை காட்டும் பொழுது நமக்கு கிடைக்கிற செய்தி நமக்கும் ஒரு நாள் பெருமான் வருவான். அதனால வந்து பக்குவம் வர்றதுக்கு என்ன பண்ணாரு, தில்லைக்கு வர வச்சு என்னை ஆட்கொண்டான் சொன்னார். அப்ப கீர்த்தி திருவுல படிக்கும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை என்ன வருதுன்னா, சுவாமி நம்மையும் ஒரு நாள் ஆட்கொள்வான். எங்க இருந்து வரான்னு, பொறிதரு புலியூர் புக்கினிது அருளினன் ஒலிதரு கைலை உயர்களவோனேன்னு. அதனால கைலை சேர்ந்த கிழவோன் அப்படின்னா உரிமை உடையவன் அர்த்தம். எல்லா பொருள்களும் தனதாக உரிமை உடையவன். கிழவனும் கிளத்தியம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லாச்சு, கணவனும் மனைவி. கிளத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆடவனிடம் உரிமை உடையவள்னு அர்த்தம். அதான் கிளத்தி. கிளத்தின்னா மனைவிக்கு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதனால அவளுக்கு உரிமை உடையவள் கிளத்தி. அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது பைத்தல் தொல்காப்பிய சூத்திரம். அப்படின்னு ஒரு அறம் செய்யற தவம்ங்கிறதுக்கு பொருள் எழுது. தவம்னா என்னன்னு சொல்ற, நம்ம என்னமோ தவம்னா இன்னைக்கு காட்டுல போய் உட்கார்ந்து விளக்க பார்த்து உட்கார்ந்து தடி வளர்த்துக்கிட்டு சோறு தண்ணி உறக்கம் இல்லாம அப்படிலாம் சொல்லல சைவம். அறம் புரிதல் யாரோடன்னாரு, சுற்றமொழு நண்பர்கள் உறவினர்கள் கூட இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து அறம் புரி சுற்றமோடு கிழவனும் கிளத்தியும் கணவனும் மனைவி ரெண்டு பேருமா சேர்ந்து செய்யணுமா. அப்படி எல்லா உறவினர்களோடு நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய வழிபாடு அறம், அதுதான் தவம்ங்கிறது. அதனால இது அது ரெண்டு பேருமா சேர்ந்து திருவிளையாடற் பணத்துல ஒரு செய்தி வரும். மீனாட்சியுமே திருமணம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாண்டிய மன்னன் வந்து காலமாயிட்டான். மீனாட்சி அம்மைக்கு அப்பாவா வந்த பாண்டிய மன்னன் காலம். அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அவர் எங்க இருக்காருன்னா வானூலகத்துல இருக்காரு. இந்த சாமியை மாப்பிள்ளை பெற்றவர் எங்க இருக்காரு, வானூலகத்துல இருக்காரு. மீனாட்சி அம்மையும் சுவாமியும் ஒரு தீர்த்த வாரிக்கு போறாங்களாம். நம்மளை பார்த்தா சொன்னா நம்ம புண்ணிய தீர்த்தத்துக்கு நம்ம குளிக்க போகணும்னு சொல்லலாம். அவங்கள சொன்னா எப்படி சொல்லலாம், தீர்த்த வாரி அப்படிதான் சொல்லணும். அதனால அங்க போறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மருமகன், எல்லா உயிர்கள் மேல கருணை உள்ளார். அத்தை நீங்க மட்டும் ஒருத்தர் நீங்களும் வாங்க கார்ல சேர்ந்து போலான்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, இல்ல நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருக்கேன். இல்ல இல்ல நீங்களும் வாங்க அப்படின்ட்டு கூட்டு போயிட்டாங்க. கடற்கரையில போய் அவங்க கடல்ல நீராடணும். அப்போ அந்த அம்மா வந்து கண்ணெல்லாம் கலங்குறாங்க மாமியார். ஏன் அப்படின்னா, விதி புண்ணிய நதிகள்ல சேத்திரங்கள்ல நீராடுறது என்பது இல்லறத்தில் இருப்பவர்கள் கணவனும் மனைவியா நீராடுறது. இப்ப அவங்களுக்கு தன்னுடைய கணவனா ஞாபகம், ஏன்னா அவங்க இல்லாம இப்போ இறங்க முடியாது. அதனால வந்து வருத்தப்படுறாங்க. சுவாமி உடனே என்ன பண்ணா, மாநாட்டில் இருந்து அவரை கொண்டாந்துட்டாங்க. அது ஒரு படலம். இதுக்காகவா வருந்துறீங்க, இருங்க மாமா யூ பிளீஸ் கம் அப்படின்ட்டான். மாமா அவங்க கொண்டாந்தாரு. அது ஒரு படலம், ஒரு கொண்டாந்துதான். அப்படின்னா விதி என்னன்னா ரெண்டு பேருமா சேர்ந்துதான் அங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அமைப்பா அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்கிறேன். அதனால அதெல்லாம் வந்து காட்டி நம்முடைய புராணங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து வழிபாடு செய்யணும், ரெண்டு பேருமா சேர்ந்து செய்யணும். அப்ப வழிபாடுங்கிறது எப்படி சொல்றாரு, கிழவனும் கிளத்தையும் சிறந்தது பயிற்றல். அங்க கிளத்தி அப்படின்னா வந்து இல்லாள்னு அர்த்தம். அப்படின்னா உரிமை உடையவள் என்று அர்த்தம். இங்க கிழவன் அப்படின்னு சுவாமியை சொன்னதுனால அவன் உரிமை உடையவன். அவன் எது மேல உரிமை உடையவன், எல்லா பொருளும் அவனுக்கு உரிமை உடையவன். இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து பொருள்களும் அவனுடைய.
அது அறிவுடைய பொருளா இருந்தாலும் சரி, அறிவற்ற பொருளா இருந்தாலும் சரி, எல்லாம் அவனுக்கு. அறிவுடைய பொருளாகிய இந்த உயிர்கள் யாவும் அவனுக்கு அடிமையாகவும், அறிவில்லாத ஏனைய சடப்பொருள்களை யாவும் அவனுடைய உடைமையாகவும் கொள்ளப்படும். அதான் சொல்றேன். அதனால ஒளிதரு கையிலை உயர்குலவோனே. ஒளிதரு அப்படின்னா என்ன சொன்னாரு? அந்த வேத மந்திரங்கள், திருமுறைகள் எப்பவும் ஒலித்து கொள்ளும். அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்தரங்கள்னு தான் சொன்னேன். மேல பாடிக்கிட்டே போகும் பொழுது இல்லைங்களா, அந்த அந்த சத்தம் தான் கேட்கிற இரவொலிய ஏதோ ஒலி விண்ணலாம் சென்று அப்படிங்கிறார். அதனால கையிலையில் இருக்கக்கூடிய பெருமான் அவனை தான் இந்த கீர்த்தி திருவல்ல நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இதுவரைக்கும் பார்த்த பகுதி. அதில் இருந்து அடுத்த பகுதியா 3வது பகுதி திரு அண்ட பகுதி. முதல்ல 4 பகுதிகள் அகவல் அமைப்பிலே அமைந்திருக்கின்றன. அதன் பின்னர் எல்லாம் வெண்பாவும் ஆசிரியப்பாவும் பாடல்களா வருது. நீத்தல் விண்ணப்பத்திலிருந்து திருச்சதகத்துல இருந்து ஆரம்பிச்சா எல்லாம் பாடல்களா வருது. ஆனா முதல் 4 மட்டும் சிவபுராணம், கீர்த்தி திருவள்ளுவல், திருவண்ட பகுதி, போற்றி திருவள்ளுவல், இது 4. அதில் இப்ப நம்ம சிவபுராணமும் கீர்த்தி திருவள்ளுவல் ரெண்டும் பார்த்துட்டோம். 3வதா இன்னைக்கு திருவண்ட பகுதியை நம்ம துவங்குறோம். இந்த திருவண்ட பகுதி எங்க பாடப்பட்டது, எப்போது பாடப்பட்டது அப்படின்னு சொன்னா, பாடிய இடம் தில்லை. தில்லையில தான் பாடுற. கீர்த்தி திருவள்ளுவலுக்கு என்ன வரலாறு சொன்னமோ அந்த வரலாறு தான் இங்க நினைவுபடுத்தும். தில்லைக்கு வந்தார், எல்லா ஊர்களையும் வழிபாடு செஞ்சுட்டு தில்லைக்கு வந்தார். தில்லைக்கு உள்ள வரும் பொழுதே அங்க சில பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டுதான் வாரார். வரந்தரை இருந்த நாதன் மலரடி வணங்கி நாகேச்சிறந்தனில் இருந்த அண்ணல் தன் பதம் இறைஞ்சி நீங்கி திருந்திய மறையோர் வாழும் தில்லை அம்பலம் சூழ்வீதி பொருந்துளி அமிர்தவான வாசகம் புகழலுற்றார். ஊருக்குள்ள வரும் பொழுதே திருவாசகம் சொல்ல தொடங்கினாருங்கிறார். பொருளெல்லாம் உள்ள வரார். நேர கோயிலுக்குள்ள வர சொல்ல, ஆடும் மிக்குலா நத்தில்லை ஆண்டவன் தன்னை கொண்டென்னும் பாடலை புகன்று அப்படின்னா, ஆடும் இக்குலா நற்தில்லை ஆண்டவனை கொண்டுங்கிறது குலாப்பத்து. நாடி நம்முடைய திருவாசகர் 40வது தலைப்பா வரும். என்புள் உருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதலிய உள் புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே தான் வரும். அந்த குலாப்பத்தை ரொம்ப மகிழ்ச்சியா பாடிட்டே உள்ள வாராராம். ஆடும் இக்குலா நற்தில்லை ஆண்டவன் தனை கொண்டென்னும் பாடலை புகன்று கோயில் இருவகை பதிகம் கூறி. இருவகை பதிகம்னாரு. கோயில் பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், அதான் இருவகை பதிகம். மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்றென்னுள் எழுபர ஜோதி உள்ளவா ஆனவன் அருளார் தெரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஏரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு. கோயில் திருப்பதி மேலே கோயில் திருப்பதி எல்லாம் முழுமையா 10 பாட்டு மனநத்துல இருக்க வேண்டிய பாட்டு. எவ்வளவு அருமையா சொல்றாரு. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஏரிலா கொடுச்சுடர் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னே சிறைவரால் நேர்கோள் சிந்தைவாய் பாயும் திருப்பெருந்துறை அருமையா சொல்ற. அதே மாதிரி கோயில் மூத்த திருப்பதி. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நீர்த்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாள். அந்த பதிகம் பூரா ரொம்ப உருக்கமா வேற பாரு. உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன் சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கவார் என்று எண்ணாரும் மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேன் உன் முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்தன். ஏன்னா தில்லையில என்ன சாமியை பார்க்கல. திருப்பெருந்துறையில இருந்து திருப்பெருந்துறையில் அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது, இங்கெல்லாம் கும்பிட்டு நீ தில்லைக்கு வா அப்படின்னு. நடுவுல இந்த காலம் எல்லாம் சாமி எப்ப பார்ப்போம்னு அந்த ஒரு பிரிவாற்றாமை வருத்தத்திலேயே வராது. அதனால இங்க கோயில் மூத்த திருப்பதியம் பாடும் பொழுது நம்ம ரொம்ப வருந்தி பாடும். அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆர் என்று பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேனை வாய் என்றோடு பெருளார் கூட்டம் காட்டாயில் செத்தே போனால் சிறியார் அப்படிலாம் இருப்பார். அரைசே பொன்னம்பல மமுதே இறைசேர் கொக்குவது ஏசற்றிருந்தே வேசற்றேன்.
இன்னும் அந்த நிறைய ரொம்ப வருந்தி நீ வந்து முகம் கொடுத்து பேசலன்னா பிறை சேர் பாலின் நெய் போல பேசாது இருந்தால் நேசாக நீ பேசணும், நீ முகத்தை காட்டணும், நீ என்ன வான்னு சொல்லணும் அப்படின்லாம் ரொம்ப வருந்தி அந்த ரெண்டு பதிகம் கோயில் திருப்பு கோயில் அதான் சொல்றாரு. இருவகை பதிகம் கூறி நாடு சிவபுராணம் மொழிந்த நல் அகவல் மூன்றும் நீடு மெய்த்தமிழும் அன்பால் ஓதினர் நீதிமிக்கார். நீடு நாடும் சிவபுராணம் ஒளிந்த நல் அகவல் மூன்றுனர். சிவபுராணம் தவிர மிச்சம் மூணும். ஏன்னா சிவபுராணம் அங்கே படித்தார் இதுல திருப்பெருந்துறையில. அதனால சிவபுராணம் நீங்களாக ஏனைய மூன்று கீர்த்தி திருவள், திருவண்ட பகுதி, போற்றி திருவள் மூணும் தில்லையில பாடுறார். அதான் சொல்றாரு. இருவகை பதிகம் கூறி கோயில் முத்து திருப்பதி கோயில் திருப்பதும் பாடி நாடு சிவபுராணம் ஒளிந்த நல் அகவல் மூன்று நீடு மெய்த்தமிழும் அன்பால் ஓதினர் நீதிமிக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு சொல்றார். அதுக்கப்புறம் தான் கோயில வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுதுதான் அங்க மக்கள் சுண்ணம் இடிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் வீட்டுல மஞ்சள் இடிக்கிறாங்க. அதை கேட்டு அந்த பெண்கள் கொண்டு குழந்தைங்க பாடிக்கிட்டே அந்த பாடினதை கேட்டுக்கிட்டு முத்து நாள் தாபம் கோமாலை தூக்கின்னு திருப்பூர் சுண்ணம் பாடுறாரு. அந்த குழந்தைங்க என்னெல்லாம் பேசுனாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய இதெல்லாம் ஒரு வரலாற்று உண்மையில் சொல்லலாம் ஆவணமாக போற்றிப்பதம். திருவாசகம் சமய நூல் ஒரு பக்கம் வைங்க, திருவாசகம் தமிழ் இலக்கியத்துக்கு நூல் வைங்க ஒரு பக்கம், அதுல உள்ள இலக்கண நுட்பங்கள் இருக்கட்டும் ஒரு பக்கம், சித்தாந்தம் இருக்கட்டும் ஒரு பக்கட்டும், திருவாசகம் தந்த வரலாற்று செய்திகள் அப்படி ஒரு பக்கம். யாரையும் உண்மையிலே பிஹெச்டி பண்ணாங்கன்னா அந்த தலைப்புல பண்ணுங்கன்னு கொடுக்குறோம். நாங்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்றோம், நீங்க பண்ணுங்கன்னு. ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க, ஞான சம்பந்தருடைய இதுல வரலாற்று செய்திகள் பல செய்தி இருக்கு, நிறைய செய்தி. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை பதியம் பாடுறாரு. மங்கையர்க்கரசியார எல்லாருக்கும் என்ன தெரியும்? பாண்டி மாதேவி தெரியும். அங்க திருநீரை கிடைக்குமாறு திரும்ப செய்த பெரிய புண்ணியா தெரியும். அவர்களுடைய முற்காலம் சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தெரியும்? சோழ நாட்டிலிருந்து வந்தவர்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. நம்ம கையில ஒண்ணும் இல்லை. என்ன தெரிஞ்சது? சோழ மன்னன் இவரை விரும்பி மகளை கட்டி கொடுத்தான், சீதனமா குலச்சிறையாரையும் சேர்த்து கொடுத்தான், இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. யார் அந்த மன்னன்? யாருக்குமே தெரியல. அந்த மன்னன் அவனுடைய பேர் என்ன தெரியல, எங்கேயுமே தெரியல. ஏன்னா நம்ம வரலாறு வச்சுக்கிட்ட அளவு நமக்கு அவ்வளவுதான். ஞானசம்பந்தர் பாடுறார், அவங்க அப்பா யாருன்னு பாட்டார். மன்னர் தன் மன்னன் மணிமுடி சோழன் தன் மகளாம் ஒரு குறிப்பு வச்சார். அந்த குறிப்பு வச்ச பிறகுதான் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியுது மணிமுடி சோழனுடைய மகள் இந்த பாண்டி மாதேவி, இவங்க மங்கையர்க்கரசியார். அது வரைக்கும் அவங்க அப்பா யாருன்னு தெரியலன்னா வரலாறு அவ்வளவுதான் தெரியும். அப்ப இந்த மாதிரி வரலாற்று செய்திகளை எல்லாம் ஞானசம்பந்தர் புராணத்துல, ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க மாணிக்கவாசருடைய திருவாசகத்துல பாருங்க, வரலாற்று செய்திகளா காலையில குளிக்க போற குழந்தைங்க என்ன பேசி கொண்டு போறாங்க டாக்குமெண்ட் பண்ணி இருக்கிறாரு. குளிக்க போற குழந்தைங்க என்ன பண்ணாங்க, நேற்று அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குடி, நான் இன்னைக்கு போறேன், இப்படியே பேசிச்சு ரெண்டும் இல்ல. அப்படி உள்ள பிள்ளைகள் காலையில குளிக்கவே இருக்காது. முதல்ல என்ன பேசிட்டு பாருங்க, பெருமானுடைய புகழ பேசிட்டு 7, 10 வயசு 12 வயசு 13 வயசு இருக்கிற பிள்ளைங்க நமக்கு தெரிஞ்ச அளவுல நம்ம வந்து வழிபாடு செய்யறோம், இது சரிதானான்னு தெரியல, அதை நம்ம முறையா செய்யணுமே அப்படின்னு 12, 13 வயசுல ஒரு எவ்வளவு ஒரு நெறி இருந்திருக்காங்க. கோயில்ல இருக்கக்கூடிய, கோயிலே பணி செய்து கொண்டு தன்னை கோயிலுக்கு என்று அர்ப்பணித்து கொண்டு அந்த காலத்துல இருந்த பெண்கள், பெணா பிள்ளைகள், அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க இந்த குழந்தைங்க. அவங்களாம் வயசான அம்மா, பெரியம்மா, பாட்டி எல்லாம் ரொம்ப நாள் 50 வயசு 60 வருஷமா கோயிலே இருக்கு, கோயில்ல பணி செய்யறதுக்குன்னு இருக்கு. இந்த மாதிரி நாங்க இப்படி எல்லாம் செய்யறோம், இருந்தாலும் எங்களுக்கு சில டவுட். என்ன டவுட் கேளு அப்படின்னாரு. இந்த ஆள் உள்ள இருக்கிறானே, அந்த ஆளுடைய ஊர் இது, சொந்த ஊர் இது இந்த ஆளுக்கு. குழந்தை கேக்குது, ஏதவனோ, அவன் பேர் இங்க ஒரு மாதிரி போட்டிருக்கு, திருநெல்வேலியில பார்த்தா நெல்லையப்பர்னு போட்டிருந்தது, மதுரையில பார்த்தா சொக்கநாதர்னு போட்டிருக்கு, இங்க வந்து அவினாசியப்பர்னு பார்த்தேன். அந்த ஆள் ஒரிஜினல் நேம் தான் என்ன, ஆதார்ல என்ன பேர் இருக்கு அவனுக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஏதவன் பேர். அவன் சொந்தக்காரங்கள எங்க சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸ், கூட பிறந்தது, அம்மா அப்பா இதெல்லாம் வந்து எந்த ஊர்ல கல்யாணம் வச்சு இதெல்லாம் கேட்கு. ஆர் உற்றார். அடுத்தது கேள்வி,
சரி, அதுதான் தெரியல. கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவாவது அவங்களாவது உங்களுக்கு எங்கேயாவது தெரியுமா? இங்க இங்க கூட ஒருத்தர் உண்டு திருப்பூர்ல. அவரு கூட அந்த ஆளு வேண்டிய ஆள் தானே. அப்படி யாராவது இருந்தாலும் சொல்லுங்க. அயலா. சரி, அதுதான் இல்ல. ஒண்ணு சொல்லுங்க. அவனை எப்படி வழிபாடு செய்யணும்? அதையாவது சொல்லுங்க. ஏன்னா நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாரி பண்ணிட்டு இருக்கோம். குளத்தங்கரையில உட்கார்ந்து பாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் செய்யலாமான்னு தெரியல. அதையாவது எங்களுக்கு சொல்லுங்க. ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். என்னமா கேக்குற? பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதா துணை முடியும் எல்லாம் உருட்டிவே வேதை உருவார் புதுமேனி ஒன்றல்தான் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தால போத உறவா உருதோளம் தொண்டருடன் போதில் குலத்து அரந்தன் போயிர்த்தினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆரூற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோ என்பாவை. அதை எங்களுக்கு சொல்லுங்க. யார்கிட்ட அந்த போய் கேட்கிறேன். அந்த குழந்தைங்க எப்படி இதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். He has clearly documented the evidence. நான் கேட்டேன் காதுனாலன்ட்டு எழுதிட்டு அந்த குழந்தைங்க என்னெல்லாம் பாடுவாங்க. பேரறைய கிங்கனே பித்தொருவராமாரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாரூருவ பூமுனையேன் வாயார நாம் பாடி ஏருருவ பூங்குணல் பாய்ந்தாடேரோருவாய். சார் 12 வயசு 11 வயசுல இருக்க குழந்தை சொல்லுது, எங்க பெருமான் மாதிரி நம்மளை ஆட்கொள்றவர்களை யார் இருக்காங்க? என்ன ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கும் பாரு. இன்னைக்கு 12 வயசுல கோயில் வேணா போ மம்மி உயிர் எடுக்காத நம்மள அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொன்னா தானே தெரியும். பேத்தி பேரவங்களுக்கு சொன்னா தானே தெரியும். ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோ வாழ் சித்தம் வழிகூட நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரைத்தான் பணியார் பேரறியர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்ந்தார். யார் இருக்கா உலகத்துல? எங்க பெருமான் மாதிரி இருப்பார். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதார். என்ன அந்த குழந்தைங்க உற்சாகத்துல பாடி இருக்கிறாங்க காலையில. அதையெல்லாம் டாக்குமெண்ட் பண்ண திரு அண்ணாமலையில. சரிங்க சார், தில்லை புடிங்களா அங்க என்ன டாக்குமெண்ட் பண்ணீங்க? ஓ அங்கயா? அந்த குழந்தைங்க மஞ்சள் இடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பாடுறாங்க. இங்க பாட்டுல சொல்றாரு, கை விளை சிலம்ப செம்பொற்கிங்கினி கரங்க சூழ்ந்து மைவளர் குழல் மேல் வண்டு மருண்டிசை விரண்டு பாட மெய்வியர் விரும்ப வெம்போர் விழி கயல் புரட்டி ஞாங்கர் இவ்வகை நின்று சுண்ணம் இடித்தனர் மடந்தை நல்லார். சுண்ணம் இடித்தனர் மடந்தை நல்லாருங்கிறதே நம்ம வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம முதல்ல சொல்லணும். இப்ப நீங்க 12 வயசு 14 வயசு குழந்தைகிட்ட வீட்டுல போய் இடிக்கணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்ற ஆளை இடிச்சிடும் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்கிட்ட நீங்க இடிக்கணும்னு சொல்லணும், அதை கொஞ்சம் மிக்சியில போடன்னு சொல்லுங்களேன். ஏமா ஏமா எனக்கு உயிர் எடுக்கிற நீ அப்படிங்க இல்லைங்களா? அதுதான் திருப்பூர்ல இல்ல, நான் சொல்றது வெளியூர்ல இங்க உள்ள குழந்தைகள்ட்ட. ஆனா செய்தி இதுதான் இந்த புராணங்கள் அந்த செய்திகளை அந்த குழந்தைகள் என்ன பாடணும்? காசனை மின்கள் உலக்கை எல்லாம் காம்பனை மின்கள் கரை குரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ் நாடும் கட்சி திரு ஏகம்பன் சம்பத் கோயில் பாடி பாட பாசவினையை பறித்து நன்று பாட பொற்றும் நம் இடித்தும் நாமே. இடிக்கும் பொழுது என்ன பாடுது பாருங்க. இன்னைக்கு மத்தியானம் ஜனநாயகன் பார்க்க போலாமா அப்படின்னு இடிக்கல. என்ன இடிச்சிருக்கு பாருங்க. நேசமுடைய அடியவர்கள், நம்ம சம்பத்குமார் மாதிரி ஐயா, கிருஷ்ணகுமார் ஐயா மாதிரி அன்பால சிறந்த அடியார்கள், இவங்கெல்லாம் என்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்குது சாமி. என்ன ஒரு பாங்கு இது! சொல்ல வேண்டாமா சமுதாயத்துக்கு? முதல்ல நம்ம அப்படி இருக்கணும், அப்புறம் குழந்தைகளுக்கு. நேசமுடைய அடியவர்கள் என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ் நாடும் கட்சி திரு ஏகம்பன் சம்பத் கோயில் பாடி. தில்லையில இருந்து பாடுது காஞ்சிபுரத்தை என்னாச்சு கோயில் பாடு. அங்க பெருமான் என்ன செய்யறாங்க? பாச வினையை பற்று அறுத்து. எவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை 12 வயசு பிள்ளைக்கு தெரியுது பாருங்க, 11 வயசு பிள்ளைக்கு தெரியுது. பாசம்
ஆணவமலம், வினை, கண்மமலம், பற்று, உலக பற்று, மாயாமலம் போட்டு மூணையும் ஒருத்தர் தட்டிட்டு இந்த குழந்தை. ஒரு வார்த்தையில 3 மலத்தையும் நம்ம இந்த ஆணவம் கண்ணம் அது 3வது வரமாட்டாங்க. இது சொன்னா அது வரமாட்டாங்க. மனப்பாடம் பண்ற லட்சணம் நமக்கு. ஆனா அந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிட்டு பாருங்க, பாச வினையை பற்ற அறுத்து பாட பொற்சொன்னம் இடித்து, அப்படியெல்லாம் வந்து அது மாதிரி டாக்குமெண்ட் பண்றார். செய்திக்காக அதை சொன்னேன். இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. இப்ப ஏற்பட்ட நூல்கள்லாம் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. அதுவே சுவாமி நமக்கு தந்த பெரிய அருள் கொடை. அதனால இந்த திருவண்ட பகுதியை அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, கோயில்ல நின்று வரும்பொழுது அப்படியே வந்து கீர்த்தி திருவகள் அப்படியே போற போக்குல பாடியிருக்கிறார். அதனால தண்டமணிதீஸ்வரர் குறிப்பு எழுதுவார், கோயில்ல பிரகாரமா வரும்பொழுது, கோயிலுக்குள்ள இல்லை, நான் சொல்றது கோயில் வீதியா பிரகாரம் ரத வீதியில வரும்பொழுது இந்த மூன்றையும் பாடுறது அந்த காலத்துல பழக்கமா இருந்துதான். கோயிலை சுத்தி வரும் பொழுது என்ன பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க, ஏன்னா வேற எதுவும் பேசக்கூடாது. கோயிலை சுத்தி வரும்போது என்ன பண்ணிருக்கணும், அவனுடைய புகழதான் பாடும். பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டுன்னு தான் அப்பர் சுவாமி சொல்றார். அப்ப அவனை நினைந்து பாடுறதுன்னா எதை பாடுறது, நம்மளா பாட்டா எழுத முடியல. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாயே அப்படின்னு சொல்லிட்டே வந்துருக்கும். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் அளப்பெரும் காட்சி வளப்பெரும் தன்மை அப்படின்னு பாடிட்டே அப்படிதான் அவர் பாடிட்டு போயிருக்கிறார். அதனால பின்னாடி வந்தவர்கள் அப்படிதான் பாடுகிற வழக்கம் இருந்ததுன்னு தண்டமணிதீஸ்வரர் குறிப்புல எழுதுறார். அதனால அப்ப இது பாடப்பட்ட சூழல் தில்லைக்கு வந்திருந்த இடத்துல கோயிலை வழிபாடு செஞ்சு கீழே இறங்கும் பொழுது அங்க நின்று இதை பாடுறார் அப்படிங்கிறது அந்த சூழல் தெரிஞ்சுது. இந்த நூல் பேர் வந்து அண்டப்பகுதி. அண்டப்பகுதிங்கிறது நூல் ஆரம்பம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இருக்கிறதுனால அந்த தொடங்குகின்ற பெயரை வைத்துக் கொண்டே நூல் பெயரை வைக்கிற ஒரு மரபு அந்த காலத்துல இருந்தது. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் எல்லாம் அப்படிதான் அமைஞ்சது. நூலினுடைய பெயர் மேல எப்படி அமைஞ்சதுன்னா முதல் சொல் என்ன வருதோ அதை பெயரா வச்சுறது. அப்படி ஒரு அமைப்பு முதல் குறிப்பு மொழியின் பேர். ஆனால் அந்த வகையில கன்னி முன் சிறுத்தாம் எனும் பாடல் 10 பாடல்களுக்கும் அமைந்தது போல தண்டமணிதீஸ்வரர் ஒரு எழுதுறார். அதெல்லாம் ஆனால் அப்படி வந்து அமைந்த நூல். ஆனால் இந்த நூலுக்கு பெயர் அமைந்தது எப்படின்னா, பாட்டு வந்து அண்டப்பகுதின்னு உண்ட பிறகு ஆரம்பிச்சதுனால இது அண்டப்பகுதி அப்படின்னு வச்சுட்டாங்கன்னு எழுதுறாரு. சொல்லிட்டு இன்னொரு கருத்து எழுதுறாரு. நம்ம இதுவரைக்கும் படிச்ச சிவபுராணம் கீர்த்தி திருவள்ளுவன் அவர் எழுதுறாரு, சிவபுராணம் கீர்த்தி திரு அகவல் என்பன போல பாடல் பெயரும் பாடல் கருத்தும் ஒரு நோக்குடையனவாக அமையவில்லை. அங்க சிவபுராணம் பெருமானுடைய புராணத்தை சொன்னது, கீர்த்தி திருவகல் அவனுடைய புகழை பாடினது, அது பெயருக்கும் இதுக்கும். இங்க அப்படி இல்லை. ஆயினும் அப்படி இல்லைன்னாலும் சொல்றாரு, பாடற் பெயரால் முதலில் அமைந்தது. முதல்ல அண்டப்பகுதின்னு ஆரம்பிச்சனால அதுவே அண்டப்பகுதின்னு வச்சுட்டு அமைந்தது. பாடல் கருத்து அது நுதலிய பொருளால் அமைந்தது. அது நுதலிய பொருள் அப்படின்னு அதனால சொல்லப்பட்ட பொருள் என்னவோ அதன் கருத்திலே அமைந்தது என்று சொன்னார். நிறைய செய்திகளை அதுல சொல்லிட்டே வருவார். நம்முடைய பழைய திருப்பெருந்துறை புராணம், அந்த பழைய திருப்பெருந்துறை புராணத்துலதான் ஒவ்வொரு தலைப்புக்கும் அங்க ஒரு குறிப்பை வந்து காட்டினார். அது முன்னமே அந்த நூல் அதுல சொல்றார். அதான் இந்த பகுதியில் நிகழ் திருவண்ட பகுதி திரு அகவல் செப்பியது என்ன சொல்லுது, அது தகு சிருஷ்டி திதி ஒடுக்கம் சாத்து திரோதம் பொதுவாய் அகலமுற தெரிந்திடவே அருளிய நற்பொருளாகும். இறைவனுடைய தொழில் 5: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதுல அருளலை தவிர்த்து ஏனைய 4ஐயும் இங்க சொல்றார். சிருஷ்டி படைத்தல், திதி காத்தல், ஒடுக்கம் அழித்தல், சாற்று திரோதம் மறைத்தல், தம் பொதுவாய் அகலமுற தெரிந்திடவே, நல்ல விரிவா அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே அருளிய நற்பொருளாகும். திருவண்ட பகுதி படிச்சா இறைவனுடைய படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், மறைத்தல் தொழிலை பற்றிய தெளிவு கிடைக்கும். அதுதான் இந்த திருவண்ட பகுதி என்று சொல்லி நிகழ் திருவண்ட பகுதி திருவகவல் செப்பியது தகு சிருஷ்டி திதி ஒடுக்கம் சாற்று திரோதம் பொதுவாய் அகலமுற தெரிந்திடவே அருளிய நற்பொருளாகும். இப்படி ஒவ்வொரு தலைப்புக்குமே பழைய திருப்பெருந்துறை புராணத்துல அந்த குறிப்பு இருக்கு. திருவம்பாவை சொல்லும் பொழுது உண்மையிலே அந்த குறிப்பெல்லாம் பெரியவங்க பண்ணி வைக்க போய் தான் பின்னால குழப்பம் இல்லாம இருக்கு. திருவம்பாவை வந்து எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதோ கன்னிப்பெண்கள் நல்ல கணவன் கிடைப்பதற்காக பாட வேண்டிய பகுதின்னு சொல்லிட்டாங்க. நல்ல கணவன் கிடைப்பார் இல்லைன்னு சொன்னாங்க. உண்மையா சொன்னா அது ஒரு சின்ன வேண்டுகோள். பெரிய வேண்டுகோள் என்னன்னா, திருவம்பாவை படிச்சா முக்தி கிடைக்கும்.
அதனால நல்ல கணவனும் கிடைப்பார், இல்லைன்னு சொல்லல, அதுவும் இருக்கு. ஆனா அதுதான் தலையாய நோக்கமா அங்க சொல்லப்படல. ஆனா இப்ப நம்ம ஆட்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுவும் இங்க வச்சுக்கிட்டாங்க, திருப்பாவை அங்க திருவம்பாவை இங்கன்னு அப்படி போட்டு குழப்பி, அங்கேயும் காலையில பூசை இங்கேயும் காலையில பூசை, அங்கேயும் தயிர் சோறு இங்கேயும் தயிர் சோறுன்னு கொண்டு நிறுத்திட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, வேண்டுகோள் முறையே வேற, வேண்டியதே வேற. இங்க சொல்றாரு திருப்பெருந்தூர் புராணத்தை தான் சொல்றாரு. திருவம்பாவை எதுக்கு, எப்படி எதுக்கு பாடினார் அருமையா சொல்ற. சுவாமியை போய் எழுப்புறது இல்லை, இல்ல உண்ணாது உறங்காது இருந்தாய் போயிட்டு அவன் என்ன காலையில் 4 மணிக்கு அரோ சாமி கிடப் அப்படின்னு போய் எழுப்புறதா திருப்பள்ளி திருவம்பாவை? இல்ல இல்ல இல்ல, சொல்ல மலையுருளில் உற்று உறங்காமல் மண்ணு வரி பாகராருள் செல்வம் முழுக வருகை என செப்பல் திருவம்பாவை என்பது. மலையுருளில் உற்று உறங்காமல் நம்மள ஏனைய ஆன்மாக்கள் எல்லாம் எழுப்புறதா திருவம்பாவை. ஏன்னா காலையில நீங்க 4 மணிக்கு ஆதியும் மந்தமா அப்படின்னு அந்த எங்க ஊர்ல எல்லாம் இங்கே இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் இல்ல, குழாய் கட்டிப்பாங்க அந்த கோயில்ல, காட்டிச்சாங்கன்னா அது தெரு கடைசி வரை கேட்கும், எவனும் தூங்க முடியாது, எழுந்திருப்பாங்க இல்லைங்களா? இப்ப அனிமே அந்த கோயில்ல குழாயை கட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன். கட்டுறாங்களா ஐயா? ஆடி மாசம் கூழுத்தூர் கோயில்ல தான் கட்டுறான், சிவன் கோயில கட்டி தேவரம் பண்ண கிராம சைட்ல இருக்கு. எங்க ஊர்லாம் கிராமம் தான், என்ன திருப்பூர் மாதிரி சிட்டியா, எங்க ஊர்லாம் கிராமம் தான். அங்க அதனால காலையில சிவந்தியப்பர் கோயில்ல 4 மணிக்கு போட்டுருவாங்க. அப்ப என்னன்னா அதை கேட்டு எந்திரிக்கிற ஆட்கள் இருக்கு. அதான் சொல்றாரு, மலை இருளில் உற்று உறங்காமல் மண்ணு பரி பாகர் அருள் பெருமான், அவனுடைய அருளை பெறுது என்ன கிடைக்கும்னாரு, செல்வம் முழுக்க வருகை என, எல்லா விதமான செல்வம் கிடைக்குமா திருவம்பாவை பாட்டு. எல்லா விதமான செல்வம்னு என்ன அர்த்தம், முக்தி செல்வம் உட்பட. பிள்ளைய கல்யாணம் பண்ணணுமா படிங்க திருவம்பாவை, நல்ல மாப்பிள்ளைகளுக்கு திருவம்பாவை. மகளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெறணும், அதான் திருவம்பாவை. நல்ல வேலை கிடைக்கணும் படிங்க, பதவி உயர்வு கிடைக்கணும் படிங்க, வியாபாரம் நல்லா இருக்கணும் படிங்க, நோய் நொடி இல்லாம இருக்கணும் படிங்க, முக்தி செல்வம் கிடைக்கும் படிங்க. அப்படியே சொல்லு, மலையிருளில் உற்று உறங்காமல் மண்ணு வரி பாகரருள் செல்வம் முழுக வருகை என செப்பல் திருவம்பாவை. எது சொல்ல வந்தானே இப்படி ஒன்னொன்னுக்கும் சொல்றார். அதை இங்க சொல்லும்போது நிகழ் திருவண்ட பகுதி திரு அகவல் செப்பியது, திரு அகவல் செப்பியது தகு சிருஷ்டி திதி ஒடுக்கம் சாற்று திரோதாம் பொதுவாய் அகலமுற தெரிந்திடவே அருளிய நற்பொருளாகும் சொல்றார். இந்த திருவண்ட பகுதியில பழைய உரை, இந்த பழைய உரைங்கிறது சீர்காழி தாண்டவராயர் செஞ்ச அனுபூதி உரை, ரொம்ப செம்மையான ஒரு உரை. அந்த உரையில அந்த சொரூப தடத்தின் பெருமையையும் அப்படின்னு எழுதுறார். அது தமிழ் நடைய எப்படி, சொரூப சிறப்பிலக்கணம், அப்புறம் தடத்தை அப்படின்னா பொது இலக்கணம், அது ரெண்டையும் சொல்றாரு. சுவாமியினுடைய சிறப்பு இலக்கணம் பொது இலக்கணம் சொல்லப்பட்டிருக்குங்கிறார். அந்த சொரூப தடத்தின் பெருமையும் நுட்பமும் பெருங்கருணையும் பெறுதற்கு அருமையும், பெரும் கருணையும் அதை பெறுதற்கு அருமையும் தூல சூக்குமங்களில் வைத்து சொல்லுகிறது. பழைய பெரியவங்க எழுதின குறிப்பே திருவண்ட பகுதிக்கு சிவனது தூல சூக்குமத்தை வியந்ததுன்னு. தூலம் அப்படின்னா பருமை, சூக்குமம்னா நுட்பம், ரெண்டும். சுவாமியனுடைய பெரிய பெருமையே என்னன்னாரு, சுவாமியை விட பெரிய பொருள் எதுவும் கிடையாது, எல்லாம் அவனுக்குள்ள அடக்கம். சாமியை விட நுட்பமான பொருள், உலகத்திலேயே ரொம்ப நுட்பமான பொருள் எது சொன்னீங்கன்னா அது உள்ளே சாமியுடைய ஆற்றல் உட்கார்ந்துருக்கு. இதான் அவனுடைய பெருமை. அவனை மாதிரி பெருசும் இல்லை அவன். அப்படியே திருவள்ளுவர் பயன் சாத்திரம் சொல்லு, சாத்திரம் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருளுக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு இன்மையா சாமியை சொல்ற. அவனுடைய பெருமைக்கும் அதே நேரத்தில் அவனுடைய நுண்மைக்கும் வார்த்தை எப்படி போட்டார் பாரு, பெருமைக்கும் இடத்துல சிறுமைக்கும் போடல, அர்த்தம் வேற மாதிரி போட, நுண்மைக்கும் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருளுக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு இன்மையான் அப்படின்னு பெருமான். அந்த பெருமை இந்த நுண்மை அதுதான் இந்த திருவண்ட பகுதி. சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது. தூலம்னா பருமை, சூக்குமம்னா நுட்பம், அது ரெண்டையும் சொல்ல வாரார் அப்படின்னுதான் இங்க அமைப்பு. இந்த நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, முதல் 28 அடிகள் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் ஆரம்பிச்சு முதல் 28 அடிகள்ல நிற்பனவாகவும் சித்தும் சடமுமான எல்லாவற்றையும் அவற்றின் இயல்புபடி இறைவன் நடத்தி கடந்திருத்தலை உணர்த்துவன். எல்லா பொருள்களையும் அதது பொருளை அதது இடத்துல வச்சும் அதை ஒழுங்குபடுத்தியும் அதை தொழில்படுத்தியும்
அதிலிருந்து கடந்தும். ஏன்னா நாம அந்த பொருளுக்குள்ள ஐக்கியமாயிடும். சுவாமி அது முதல் 28 அடி, 29 அடியில இருந்து முன்னோன் காண்க என்பது முதல் அவளும் தானும் உடனே காண்க என்பது வரை இறைவனுடைய அருள் செயல் இயல்பு ஆகியவற்றை எடுத்து கூறி உலகவர்களை விழித்து காணுமாறு பணிக்கின்ற காண்க 40. இந்த 40 வரையும் 29 இருந்து 60 வரைக்கும் பெருமானும் பெருமாட்டியுமாய் அவர்கள் செய்த அருள் நிகழ்ச்சிகளை காட்டி உலகவர்களை விழித்து காண்க அப்படின்னா பெருமானுடைய அருள் நிகழ்வுகளை எல்லாரும் பாருங்க அப்படின்னு அமைச்சது. அதுக்கு அடுத்தால் 66வது வரியில பரம ஆனந்த பழங்கடல் என்பது முதல் மேகன் வாழ்கன்னு 95வது வரி வரைக்கும் இறைவனை மேகத்திற்கு முற்றுருவமாக்கி வைத்தது. மேகத்தோடு ஒப்பிட்டு இறைவனை கிட்டத்தட்ட 25 வரியில பாடிட்டே. ஏன்னா பொதுவா மேகம் என்பதுதான் இந்த உலகத்திலேயே கொடை என்று சொன்னால் அது மேகத்தை உண்மை சொல்றாங்க. அப்படின்னா கைமாறு கருதாத கொடை. நாம இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருள் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு செஞ்சா பின்னாடி ஏதோ ஒரு நன்மை இருப்பானேமா, ஏதோ ஒண்ணு அப்படி கொஞ்சமாவது. மேகம் தண்ணீரை பொழியறதுக்கு என்ன எதிர்பார்க்குது நம்மகிட்ட? திரும்ப ஒண்ணுமே இல்லை. அதனால கைமாறு கருதாத தன்மை. அதனால சுவாமியை கொண்டல் என்றும் மேகம் என்றும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்படி பகுதியா 66வது வரியில இருந்து சரி 66வது வரியில இருந்து 95வது வரி வரைக்கும் அப்படி. அப்புறம் 95ல மேகன் வாழ்க என்பதும் எய்ப்பினில் வைப்பு வாழ்க என்ற 10 வரியும் இறைவனை வாழ்த்திய வாழ்த்தாக 11 வரிகள். இறைவனை வாழ்த்துதல், இறைவனை நம்ம வாழ்த்தலாமான்னா வாழ்த்தலாம். ஏன்னா இறைவனை நாம வாழ்த்துறதுங்கிறது வணங்குதல் என்கின்ற பொருள்ல. தமிழ்ல வாழ்த்து என்பதே வாழ்த்துதலும் வணங்குதலும் பொருள் இயல்பு உரைத்தலும் என்று இலக்கணம். நான் இப்ப இந்த சுவர்ல எழுதி போட்டுக்கிறான் வாழ்த்த வயதில்லை அப்படிங்கிறான். ஆனா நல்ல வேளை அடுத்த ஒரு வரி எழுதிட்டான் வணங்குகிறோம் அப்படிங்கிறது. நீங்க வாழ்த்துகிறோம்னு சொன்னாலே வணங்குதல் தான். அத வடமொழி இலக்கணத்துல ஆசி நமஸ்காரம் வஸ்து நிர்தேசம்னு எழுதுவாங்க. நம்மை விட இளையவர்களை நாம வாழ்த்துதல் அது ஆசி. நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு, ஆசீர்வாதம். அது நம்மை விட இளையவர்கள். நம்முடைய பெரியவர்கள் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். அப்படின்னா என்ன தன்னாரு? அது வணக்கம்ங்கிற பொருள்ல நமஸ்காரம் இருக்கு வடமொழி சொல்ல. தமிழ்ல சொன்னா வணக்கம். மூணாவது பொருள் இயல்பு உரைத்தல். முதல்ல கடவுள் வாழ்த்தெல்லாம் பண்ண அந்த நூல்ல என்ன இருக்கோ அதை முதல்ல அது வஸ்து நிர்தேசம்னு பேர், அல்லது பொருள் இயல்பு உரைத்தல். அதனாலதான் சேக்கலார் சுவாமிகள் என்ன கருணையா எவ்வளவு கருணையோட பண்ணாரு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அது கூட பெரிய நுட்பம் என்னன்னா, நகைச்சுவைக்காக சொல்றேன். இந்த காலத்துல இந்த தமிழ் அறிஞர்களுக்குள்ளேயே இந்த வைணவ அறிஞர்களுக்கும் சைவ அறிஞர்களுக்கும் ஒரு கிளாஷ் எப்பவும் இருக்கும். அவங்க கம்பராமாயணம் தான் டாப் அப்படின்னு பேசுறது, இங்க கந்த புராணம் பெரிய புராணம் தான் டாப் அப்படின்னு இது பேசுறது. அவங்களுக்கு உள்ள அது இவங்க அந்த கம்பராமாயணத்தை மறுக்கிறதுக்கு சிவஞான சுவாமிகள் மறுத்து எழுதுவார். மறுத்து எழுதி திரும்ப மேன்மையை சொல்வார். பெரிய சிறப்பு, சுவாமியுடைய பெரிய கருணை. அது காஞ்சிபுரத்துல இருந்தார். அங்க இருந்த கொஞ்சம் வைணவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. சேர்ந்து சுவாமிகிட்ட அதாவது வைணவமே சிறந்தது அதான் அப்படின்னு மாதிரி பேசுறாங்க. சுவாமி என்ன பண்றாரு, கம்பராமாயணத்துல இருந்து நாடிய பொருள் கைகூடும்னு ஒரு பாட்டை எடுத்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பிழைய சொல்றது கம்பன் பாட்டுல, ஒரே பாட்டுல. வைணவர்கள் எல்லாம் ஆடி ஒடுங்கி போயிட்டான், காலில் விழுந்துட்டான். அவங்க எல்லாம் காலில் விழுந்தோன்னு உட்கார வச்சு அந்த 10ம் பிழை இல்லை, இப்படி பொருள் கொண்டா சிறப்புன்னு திரும்ப எடுத்து காட்டினாராம். என்ன ஒரு கவித்துவம்! சுவாமி எப்படி இருந்திருப்பார் பாரு. 10க்கும் மேற்பட்ட பிழையை காட்டி, அதனால வைணவர்களால பதிலே சொல்ல முடியல. இதைத்தான் நீங்க பெரிய கம்பராமாயணம் சிறந்ததுங்கிறீங்க, ஒரு பாட்டுலயே உங்களால இந்த மாதிரி உழைச்சிருக்க நம்ம அப்படின்ட்டாரு. அவன் ஆடிப்பிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவங்கள எடுத்து உட்கார வச்சு கம்பன் தப்பாலாம் பாடல, அதை இப்படி பொருள் கொள்ளணும்னு அந்த சிறப்பு திரும்ப எடுத்து காட்டினாராம். அவரு அதுல ஒரு இடம் வேடிக்கையா சொல்றாரு. சுவாமி சொல்லல, ஆனா பின்னாடி இந்த வேடிக்கையா சொல்லுவாங்க. கம்பராமாயணத்துல முதல் பாட்டு
உலகம் யாவையும் தானுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீத்தலும் நீந்தலா அழகிலா விளையாக்குடை ஆரவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நீங்க அன்னவர்க்கே, அன்னவர்னா சுவாமி, அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னா அப்ப நீங்கள்லாம் சரண், அப்ப நாங்கள்லாம் என்ன சரண் ஆகக்கூடாதா? வைணவர்கள் இப்ப சொல்றாங்க அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னா அப்போ நம்மெல்லாம் நீங்க மட்டும்தான் சாமிக்கு சரண், அப்ப நாங்கள்லாம் ஜாமி கோயில வரக்கூடாதான்னு ஒரு கேள்வி ஆயிடும். அல்லது தமிழ் இலக்கணம் அன்னவர்க்கே சரண் ஆங்களே என்று கொள்ளலாம். ஆங்களேன்னா நீங்கள்லாம் ஆகுங்கள்னு அர்த்தம். அப்ப நீங்கள்லாம் ஆகுங்கன்னா இப்ப நீங்கள்லாம் ரொம்ப பெரிய ஆளா ஆக மாட்டீங்களா அப்படின்னு ஆயிடும். எப்படி போனாலும் சிக்கும். சேக்கலார் பாருங்க, மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குக சொல்லல, வணங்குவேன் சொல்லல, வணங்குவாம், வாங்க எல்லாரும் வணங்குவோம். இன்னும் ஒரு அமைப்பு. அதனால வாழ்த்துதல் என்பது வணக்கம்ங்கிற பொருள்லையும் வரக்கூடியது. அதனால இங்க அதனாலதான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாம சுவாமிக்கு ஒரு வாழ்த்து சொல்ல எப்படி வாழ்த்து சொல்றோம்? பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு ஊடுதுமே. சாமி நான் பல்லாண்டு இருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம யாரு சாமிக்கு சொல்றீங்க? அந்த இடத்துல வணக்கம்னு மான, எங்களுடைய பிறவி எல்லாம் அறுக்கக்கூடிய நெறி தந்த நீ, உன்னை நாங்கள் வணங்குகிறோம் அதானே. அதனால மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து ஓனையெல்லாம் விளங்க நடைபடவால் உமையோடு அடியோம் கல் குறித்து பின்னை பிறவி அறுக்க நெறிந்த பித்தர்க்கு பல்லாண்டு ஊறுதுமேன்னு அந்த இடத்துல வணக்கம். அதை இங்கே சொல்ல, மேகன் வாழ்க என்பது முதல் எய்ப்பினில் வைப்பு வாழ்க என்பது வரை இறைவனை வாழ்த்திய வாழ்க 11. 106வது வரையில நச்சர வாட்டிய நம்பன் போற்றி, அதுல இருந்து ஆரம்பிச்சு களிப்போன் போற்றி என்பது வரை இறைவனை போற்றிய கூறு. ஒரு பக்கம் வாழ்த்துதல், அது வணக்கம். அப்புறம் போற்றி அப்படின்னு அவனை புகழ்ந்து, அதுவும் வணக்கம். அந்த வழக்கத்துல இன்னொரு முறை, அதுவும் போற்றி. ஆற்றா இன்பம் மலர்ந்து அலை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன் என்ற பகுதி தனது ஆற்றாமை கூறல். எல்லாருக்கும் கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே, பெருமான் என்னைக்கு கிடைப்பானோ அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தத்தை சொன்னார். கடைசி முந்தனில மரகதக்குவால் மாணிக்கம் என்ற 124 முதல் பற்று முற்று ஒளித்தும் என்பது வரை பசுபோத முனைப்பால் தேட முயன்ற தேவர்களுக்கு ஒளித்தமை கூறிய ஒளித்தும் 9. அந்த பசுத்துவம் பசுபோத முனைப்பால் அப்படின்னார். அது தேவர்களுக்கு உரிய அந்த ஆணவமலத்தால அவர்களுக்கு கிடைக்காம இருக்கிற அந்த செய்தியை சொல்லி கடைசியா தன்னேர் இல்லோன் என்ற 146 80 முதல் இறுதி வரையில் பிரமன் மால் அறியா பெற்றியோன், பிரமன் மாலுக்கும் கிடைக்காத அந்த தலைவன் அரைகூவி ஆட்கொண்டதும் அதனால் விளைந்த அனுபவங்களும் ஆனந்தமும் ஆனந்த அதீதமும் பரவசமும் முதலியன சொல்லி கடைசியில் அதை கொண்டு இப்படி திருவண்ட பகுதியை 8 பகுதியா பிரித்து கொண்ட. இது ஒரு சின்ன அறிமுகத்துக்காக. இந்த அறிமுகத்தோட இப்ப நூலுக்குள்ள இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம், ஏன்னா ஒரு நூல்னு சொன்னா நூலை அறிமுகம் செய்யணும். எப்படி இருக்கு அந்த நூல்? திருக்குறள் அப்படின்னா அது 133 அதிகாரங்களை கொண்டது. அதிகாரத்துக்கு 10 பாடலாம் அமைந்திருக்கிறது. இப்படித்தான் நேர எடுத்தோன்னா முதல்ல எழுத்தெல்லாம் அப்படின்னு முடிக்கப்படாது. ஏன்னா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கன்னு தெரியாது. அது மாதிரி அதனால இந்த திருவண்ட பகுதி அப்படின்னு எடுத்துக்கொண்டா இவ்வாறு 8 பகுதியா பிரிச்சு தனமணி தேசியர் ஒரு குறிப்பு நம்ம காட்டார். இப்ப அதுல முதல் பகுதி, முதல் 28 அடிகள், அதைத்தான் இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறோம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்று ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. நான் இன்னைக்கு காலையில இன்னைக்கு திருவண்ட பகுதி ஆரம்பம், அதனால எல்லாரும் வாங்கன்னு நம்மளுடைய குழுவில் ஒரு செய்தி போடும்போது ஒரு செய்தி போட்டேன். என்ன அப்படின்னா, அறிவியல் பூர்வமான பல செய்திகள் அமைந்த ஒரு பகுதி திருவண்ட பகுதி. ஏன்னா இன்னைக்கு இளைய தலைமுறையினருக்கு இந்த நூல்களை எடுத்துட்டு போக வேண்டிய கடமை நம்முடையது. நீங்க இளைய தலைமுறையை குறை சொல்லப்படாது, நம்ம தான் எடுத்துட்டு போகணும். குழந்தைங்களுக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கிற நம்ம பையன் படிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் படிக்கலன்னா அவனால விட்டேன்னு சொல்றோம். அது படிக்கணும்னு கட்டாயத்துக்கு நம்ம என்னெல்லாமோ போய் சொல்றோம்ல அவன் கூட உட்கார்ந்து. அது மாதிரி அவன் திருவாசகம் படினா உடனே படிக்க மாட்டான். அப்ப அவனுக்கு எடுத்துட்டு போகணும். அவன் என்ன கேட்கறான் இப்போ, தாத்தா இதெல்லாம் நம்பாதீங்க தாத்தா, இதெல்லாம் சயின்டிபிக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். இன்னைக்கு உள்ள குழந்தைகள் என்ன கேட்கிறாங்கன்னா, அறிவியல் பூர்வமாக இதை இணைத்து கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதெல்லாம் கிடையாது, நீ படி இதை அப்படின்னா படிக்க மாட்டான், போயேன்.
அப்ப அறிவியல் பூர்வமாக நம்முடைய சமயம் தன்னுடைய கருத்துக்களை நிலை நிறுத்தி இருக்கிறது. அதான் அது பெரிய பெருமை. நீங்க டாக்டர் தியோஸ் பெனார்டு என்று சொல்லி ஒரு மேலைநாட்டு அறிஞர், அவன் எழுதுறான். நாம இந்த 36 தத்துவம்னு படிக்கிறோமே, அந்த 36 தத்துவத்தை பத்தி அவன் எழுதுறான். சைவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த 36 தத்துவம் இப்படி எழுதுறான். The sum of 36 categories is no mere metaphysical speculation, but is purely based on scientific principles on logical account. சைவர்கள் கொண்டிருக்கிற 36 தத்துவம் என்பது குருட்டு நோக்கல வைக்கல, அப்படியே சொல்லிட்டான். அவை அனைத்தும் அறிவியல் பூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்று அவன் எழுதுறான். நம்மளே சொல்றதோட வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் நம்மளை பத்தி சொல்றான், அது என்ன நம்மளே நம்ம சிறப்புன்னு தான் சொல்லுவோம். வேறு சமயங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்தவன் சைவத்தை இப்படி சொல்றான்னா அதுதான் பெருமை சொல்றான். அப்ப நம்ம சமயம் எப்படி இருக்குன்னா, சரி சார் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள்னு ஒண்ணு 6ஆம் கிளாஸ் கடந்து தட்டு தடு மாதிரி படிச்சோம். முன்னாலே அந்த ஔவையார் பாட்டி சொல்லிட்டு போயிடுது. ஆள அமுக்கி முகக்கினும் நாளி முகவாது நானாளின்னு போயிட்டு நீ தண்ணிக்குள்ள எவ்வளவு அமுக்கி அமுக்கி வேணாலும் நாளின்னு எங்க பக்கம் என்ன அந்த சொல் இருக்கு. நாளிங்கிறது அந்த நெல்லெல்லாம் விளக்க முன்னாடி வைப்பாங்க பாருங்க, அதுதான் நாளின்னு. பக்கா இங்க பக்காவா படியா படி. அதனால அதுக்கு வந்து அங்க நாளின்னு பேர். அந்த நாளி வந்து அதுவும் அந்த காலத்துல எல்லாம் அந்த நாளி வந்து பித்தளைல அந்த வெங்கலத்துல இருக்கும். அந்த நாளில நெல் வச்சிருப்பாங்க. அந்த அம்மா சொல்லுது அளக்குறது அந்த கால அது வந்து கரெக்டா 1 லிட்டர் அளக்கும். நீங்க நாளில பால் எடுத்தீங்கன்னா 1 லிட்டர். 4 ஆள அமுக்கி முகக்கினுங்கு. தண்ணிக்குள்ள எவ்வளவு வச்சு எப்படி பண்ணாலும் திரவ பொருள் அந்த 1 லிட்டர்னா அவ்வளவுதான் கொள்ளப்படும். இதுதான் அது. பின்னாடி ஆர்கிமெடிஸ் வந்து இதை பத்தி எல்லாம் நிறைய சொன்ன உடனே நோபல் பரிசு கொடுக்கறவங்க தயாராயிட்டோம். ஆனா முதல்ல பண்ணதெல்லாம் யாரு பாட்டி போற அளவுக்கு சொல்லிட்டு போகும். இப்படி அறிவியல் கருத்துக்கள் நிறைய நம்ம சொன்னது மட்டும் இல்ல, அறிவியலுக்கு எதிராக எங்கேயுமே இங்க பேசப்படாது. இன்னும் கூட ஒருபடி மேல போனா அறிவியல் கருத்துக்கள் காலத்தால் மாறலாம், அருளாளருடைய கருத்துக்கள் முக்காலத்திற்கும் பொருந்தும். இது ஞாபகம். அறிவியல் கருத்துக்கள் காலத்துக்கு மாறும், தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு ஆராய்ச்சி பண்றாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் உலகத்தினுடைய வடிவத்தை தட்டைங்கிறான், அதுக்கப்புறம் இல்ல உருண்டைங்கிறான், இப்ப நம்ம நீள் வடிவம்ங்கிறான், மாத்திக்கிட்டே இருக்கான். தப்பு சொல்ல முடியாது. அவங்க அன்னைக்கு என்னைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை எவ்வளவு ஆராய்ச்சி செய்யறாங்க பெரியவங்க, தப்புன்னு சொல்லல. அந்த அறிவியல் கருத்துக்கள் காலத்தால மாறலாம். இறைவன் என் குணத்தான்னு சொல்லி வச்சாங்கன்னா என்னைக்கு மாறாது. இறைவன் நம்முடைய அறிவியல் சார்ந்து இந்த அருளாளர்கள் சொன்ன கருத்துக்களே என்னைக்கு மாறாது. இங்கே வர இருப்பாரு. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம். அண்டம்னா இந்த உலகம், உலகம்னு சொல்றதோட பரந்த பகுதி அப்படிதான். அப்படின்னா இந்த உலகம் மாதிரி பல உலகங்கள் கூட இந்த அண்டத்துல இருக்கலாம். அதனால அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்னர். உண்டை உருண்டை என்பது என்னுடைய மருவு உண்டை வந்தது அப்படின்னா அது உருண்டை அப்படின்னு வடிவத்தினதாக சொல்றாங்க. 3ஆம் நூற்றாண்டுல சொல்லிட்டார் இதனுடைய வடிவம் எப்படி இருக்குங்கிறார். வந்து சதுரம்னு சொல்ல. இதுல விட இன்னும் வேடிக்கை என்னன்னா, நிலப்பரப்பத்தை சொல்லும் பொழுது அது நாற்கோணம் பூமியினர். உண்மை விளக்கம் படிங்க. ஆமா, பூமியினுடைய இதை சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு, நாற்கோணம் பூமியினர். பூமி உருண்டைன்னு சொல்ல, நிலம் வந்து உருண்டைன்னு சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமி அல்லது உலகம் என்று சொன்னால் அது நிலமும் நீரும் சேர்ந்த பகுதி. நிலப்பகுதியை சொல்லும் பொழுது நாற்கோணம் பூமியினர். அதே நேரத்துல உலகத்தை சொல்லும் பொழுது, அண்டத்தை சொல்லும் பொழுது அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம். உருண்டையா பிறக்கம் அப்படின்னு சொன்னா பொலிவுன்னு அர்த்தம். அப்படின்னா அதனுடைய அழகு அப்படி இருக்கு. அதான் பிறக்கம் என்பது தண்டமா. நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் விளக்கம்னு பொருள். விளக்கம் என்பது பொலிவு. பொலிவுன்னா அழகு. அப்படி அமைந்திருக்கிறது, அழகா அமைந்திருக்குங்கிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். அளப்பரும் தன்மை அப்படின்னார். அளப்பரும் தன்மை அப்படின்னா இவ்வளவு என்று அளக்க முடியாத அளவிலே இருக்கக்கூடிய தன்மை. அது இன்னை வரைக்கும் பொருந்தது. இந்த உலகத்தினுடைய அளவு எவ்வளவுன்னு இப்ப வரைக்கும் சொல்ல முடியல. எடுத்துக்கொண்டே போறாங்க. ஏன் அப்படின்னா புதுசு புதுசா கேலக்சிக்கு மேல கேலக்சி கொண்டு வந்துட்டு இருக்கிறான் உள்ள.
ஹபிள் டெலஸ்கோப்னு ஒண்ணு. அதை வச்சுதான் வந்து பார்த்தோம். அந்த டெலஸ்கோப் வச்சு அப்படியே முழுவதும் உலகத்தை படம் எடுத்தோம்னு நினைச்சான், முடியல. வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு ஒண்ணு உணர்ந்தான், அதை வச்சு முழுசும் எடுத்தோம்னு நினைச்சான், முடியல. அறிவியல் முயற்சிகள் பாவம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வச்சு எடுக்க முடியும். இப்ப நீங்க கல்யாண வீட்டுல குரூப் போட்டோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 10 பேர் இருந்தா எடுக்கலாம், 150 பேர் இருந்தா என்ன பண்ணுவான், இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு எடுத்து கடைசியில ஒட்டி நம்ம கொடுத்துருவான். நமக்கு 150 பேர் நிக்க மாதிரி போட்டோ கொடுத்துருவான். ஆனா அவன் 3ஆ எடுத்திருப்பான். டெலஸ்கோப் காரன் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றான், வேற வழி இல்லை. அதனால என்ன பண்ணா, மேல இருந்து இந்த அண்டத்தை எடுக்கிறான். பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, 14, 15, அதுக்குள்ள கவர் ஆகிற பகுதி பகுதியும் முழுமையா எடுத்தான். அவ்வளத்தையும் எடுத்து பிரிண்ட் போட்டு ஒட்டுறானுங்க. இது 1 2 3 4ன்னு வச்சு ஒண்ணு சொன்னா ஆச்சரியமா இருக்கு. அப்படி அதை ஒட்டின உடனே அந்த காட்சி எப்படி இருக்குதான், தூக்கிய திருப்படியோடு நடராஜர் இருக்கிற கோலம் தான் வந்து நின்றுதான் இருக்குங்கிறான். அதை இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி அந்த அமைப்பினர் ஒத்துக்கொண்டார்கள். அதனால அங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிற அந்த அமைப்புல நடராஜர் சிலைய வச்சிருக்கிறான் சொல்றாங்க. அப்படின்னா என்னதான், அவனுக்கு கடவுளா தெரியல, அதை பத்தி அவனுக்கு பெருசா புரியல. ஆனா உலகத்தினுடைய அமைப்பு இதுதாங்க, இப்படிதான் அமைஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம எடுத்த படம் இப்படிதான் இருக்கு. அப்புறம் அம்மாக்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்துல. அதான் சொல்றாரு, அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி, அதனுடைய வளமையும் அந்த காட்சியும் இவ்வாறு என்று ஒரு முடிவுக்கு வர முடியல. வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரினர். ஒரு காட்சிக்கு இன்னொரு காட்சி அதுக்கும் மேல அதுக்கும் மேல அதுக்கும் மேல அப்படி எழில் பகரின். அதை சொல்லணும்னு நினைச்சா, பகரின் சொல்லணும்னு நினைச்சா எவ்வளவு இருந்ததுன்னாரு, 101 கோடியின் மேற்பட விரிந்தன. எவ்வளவு அண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேல இருக்குங்கிறார். இன்னைக்கு சார் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பேராசிரியை, இந்த அம்மா வந்து கோயம்புத்தூர்ல நம்ம பேரூர் மையத்துல படிக்கிறாங்க. அவங்க எலக்ட்ரானிக்ஸ் இதுல வந்து டாக்டரேட்டு, 55-57 வயசு இருக்கும், பெரியவங்க. அவங்க ஒரு முறை இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நிறைய இந்த தற்கால அறிவியல் இதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த கேலக்சிஸ் முதல்ல இது ஒண்ணுதான் கேலக்சின்னாங்களாம். கேலக்சிங்கிறது அனைத்தையும் உட்பட்ட எந்த இது. அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டாவது ஒன்று போகும்பொழுது நம்பர் 2ன்னு பேர் போட்டான், நம்பர் 3 பேர் போட்டான், நம்பர் 4 போட்டான். ஒரு லெவலுக்கு மேல போய் இப்போ அது வந்து A1 சீரீஸ், A2 சீரீஸ், A3 சீரீஸ் போய் புதிய புதிய கேலக்சிஸ் கண்டுபிடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்களாம். இன்னும் ஒரு முடிவுக்கு வரலையா. நம்ம சொல்றாங்க அன்னைக்கு என்கிட்ட, சார் இது வரைக்கும் கேலக்சிஸ் நம்பர்டு வந்து அப்படின்னா இது வரைக்கும் போட்ட நம்பர்ஸே சம் லேக்ஸுக்கு போயிருச்சு, அது எவ்வளவுன்னு தெரியாதுங்களாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல வெளியிட இன்னும் அவங்க வெளியிடல. ஏன் அப்படின்னா வெளியிடணும் நினைக்கிறது அன்னைக்கு மறுநாள் இன்னொரு கேலக்சி கண்ணுக்கு தெரியுது. ரிசல்ட் சார், எலெக்ஷன் ரிசல்ட் முழுமையா எண்ணி முடிச்சா தானே சொல்ல முடியும். இது அது மாதிரி இது முழுசா தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். தெரியலையே இன்னும். ஆனால் சில லட்சங்களை தாண்டி போயிட்டு இருக்கு. நான் உடனே சிரிச்சுட்டே சொன்னேன், அது 101 கோடிமா, எல்லாம் எடுத்துட்டு படம் எடுத்துட்டு சொல்லுங்க, எங்கால நம்மால அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. நம்மால 101 கோடின்னு மட்டும் கூட சொல்லல, 101 கோடியின் மேற்பட விழுந்தன, அதுக்கு மேல இருக்கு. அது 101 கோடி அப்படிங்கிறது எக்ஸாக்டா 101 கோடின்னு இல்லை. அருமையார் உரை எழுதுறார், அது ஒரு பெரிய எண் என்பதுல நிறையங்கிற பொருள்ல சொல்ல சில சொல்லாட்சியை சொல்றோம் இல்லையா. இப்ப ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு 2 நாள் லேட்டா வந்தான், 4 நாள் லேட்டா வந்தான்னா ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் சொல்லுவான். சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டுமா, கீழே விழுந்துட்டேன்மா, லெவல் கிராசிங் கேட் போட்டாங்கம்மா 3வது நாள். இப்ப அந்த வார்த்தையா சொல்லுவாரு, உனக்குன்னு 1000 காரணம் இருக்குடாங்கிற. அவன் சொன்னதே 4 தான் அப்படின்னா அந்த 1000ன்னு ஒரு சொல்ற நம்பர். அந்த மாதிரி 101 கோடி அப்படிங்கிறது நிறையங்கிற பொருள். எண்ணில் அடங்கா கேலக்சிஸ்ன்னு இன்னைக்கு அறிவியல் ஒத்துக்கிறாங்க. நீங்க ஒரு 200 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேலக்சி மில்கி வே இவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க, இல்ல இல்ல அது நிறைய இருக்கு. சரி எவ்வளவு இருக்கு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு 45 55 அப்படி நம்பர் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நம்பர் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னாரு, ரிலீஸ் பண்ண முடியாது புதுசா வந்துருக்கு கண்டுபிடிச்சு. ஆனா ஆராய்ச்சி போய்கிட்டே இருக்கு. நம்ம ஆளு
தில்லையில உட்கார்ந்து பர்ணசாலையில கண்ணை முடி காண்டு சொல்றாரு. 101 கோடியின் மேற்பட விரிந்தன. டெலஸ்கோப் வச்சு பார்த்தாரா? எதை வச்சு பார்த்தாரு? வச்சிருந்திருக்காரு டெலஸ்கோப். சாமி கொடுத்த டெலஸ்கோப், நமக்கெல்லாம் தெரியாது. அதனால சொல்லிட்டார், 101 கோடியின் மேற்பட விரிந்தன அண்டங்கள். இன்னுளை கதிரின் துண் அணு புறைய. அருமையா இன்னுளை கதிரின் துண் அணு புறைய சிறியவாக பெரியோன். பெருமான சொல்றார். சொல்றது பெருமான. இன்னைக்கு பகல்ல எங்க திருப்பூர்ல வகுப்பு நடத்தணும்னா, காலைல 11 மணிக்கு வகுப்பு நடத்தா இந்த ஜன்னல் வெளியே அப்படி ஒரு ஒளி கீற்று அடிக்கும் உள்ள. அந்த ஒளி கீற்றுல பாத்தீங்கன்னா துகள் துகளா தெரியும். அந்த ஒரு அதுல இருக்கிற துகள் நாம வாழுகிற இந்த அண்டம் அவன் முன்னாடி இந்த ஒரு துகள் மாதிரி இருக்கும். அப்படின்னு அவன் எப்படி இருப்பான் பாரு. அவனுடைய பராக்கிரமத்தை சொல்ற. இந்நுழை கதிரின் உள்ள வந்ததில துண் அணுப்புறைய சிறியவாக பெரியோன். அப்படின்னா இந்த ஒளி கீற்று அதுல வரக்கூடிய துகள் எவ்வளவு குடிசு, அந்த துகள் தான் நாம் வாழுகின்ற இந்த உலகமா அவன் முன்னாடி. அப்படின்னா சுவாமி எப்படி இருப்பாங்க யோசிச்சு. கந்த புராணத்துல அருமையா சொல்ற. ரொம்ப ரசிச்ச அந்த புராணங்கள் எல்லாம் உண்மையிலே ரொம்ப சுவைச்சு படிக்கணும். பாடமா படிக்காம இதா படிக்கணும். சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் யுத்தம் வந்துருச்சு. யுத்தத்துக்கு முந்தின நாள் சூரபதுமன் நினைக்கிறான், இருந்தும் ஒரு பொடி பையன் அவன் கூட போய் சண்டை போடுறதா அவன் நினைக்கிறான். ஏன்னா ஒரு வீரனுக்கு அழகு என்னன்னா, ஒரு பெரிய வீரனை வெற்றி கொண்டாதான் அழகு. அதனால ஒரு சின்ன பையன் போய் நாளைக்கு அவனுக்கு நம்பிக்கை, நாளைக்கு ஒரே நாள்ல அடிச்சு தூக்கிடுவான், அதுல என்ன பெரிய பெருமை அப்படின்னு நினைக்கிறான். மறுநாள் காலையில சூரபதுமனுடைய படை பலம் ரொம்ப பெருசு. ஏன்னா எல்லாரும் அவங்க கூட தான் நிக்கிறாங்க பயந்து. அந்த பக்கம் நம்மளாலே வீரபாகு, முருகப்பெருமான், வீரபாகு அப்படி நிக்காங்க போட்டு. இதெல்லாம் அந்த பக்கம் எல்லாம் முருகப்பெருமான் இப்படி நிக்காரு. சூரபெருமான் ஆஜாபாவா நிற்கான். இப்படியே சொல்றாரு. சூரபெருமான் முருகப்பெருமான் இப்படி பார்க்கான். தான் கூட சண்டை போடுறவன் எங்க நிற்கான். முருகப்பெருமான சூரபெருமான் இப்படி பார்க்கான். அவனுடைய ஆணம் நீங்க தத்துவார்த்தமா நமக்கு தெரியும். இந்த புராணம்ங்கிறது என்ன? ஞானவேல் ஆணவத்தை அழித்தது. அதுதான் கதை. ஒரு லைன்ல சொன்ன. இப்ப இவனுடைய ஆணவம் அந்த இடத்துல நினைக்குது, இவன் கூடவா நம்ம போய் சண்டை போட நினைக்குது. நினைச்ச உடனே அவன் என்ன பண்ணான், தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினான். முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியிருக்கான். இந்த விஸ்வரூபம் எப்படி இருந்துதான் சொல்ற, சூரபதுமனுடைய மொத்த படை பலமும் முருகனுடைய காலில் ஒரு மயிர்ல போய் அடங்கி நின்றதான். அப்படின்னா அவன் எப்படி இருந்திருப்பான் பாரு. இவனுடைய மொத்த படை பலமும் ஒரு கால் மயிர் முனையில போய் அடங்கி நிக்குதுன்னா சுவாமி அப்படி நின்றுகிறான் காட்சி. அதுதான். அது மட்டும் இல்ல, அந்த பாட்டுல இன்னொன்னு சொல்வார், இவனுடைய படைபலம் அதுல போய் நடந்தது. இந்த உலகத்துல உள்ள அண்டங்கள் எல்லாமே முருகனுடைய உடல்ல அங்கனங்கன ஒட்டிக்கிட்டு நிக்குதுன்னு காட்டுவார். அப்படின்னா ஒவ்வொரு அண்டமும் தங்கிற ஒரு நகத்துல ஒரு அண்டம், இதுல ஒரு அண்டம், காதுல ஓட்ட பதுங்கின ஒரு அண்டம், அப்படி நிக்குதான். அப்படி நிக்காம சுவாமி முருகன். அந்த ஒரு அதே கந்த புராணத்துல அதுக்கப்புறம் போர் நடக்கு. ஏன்னா இப்ப இந்த ஆள் என்ன பண்ணிருக்கலாம், உடனே காலில் விழுந்திருந்திருக்கலாம், கதை முடிஞ்சிருக்கும். அங்கனே காலில் விழுந்திருக்கலாம். அவனுடைய ஆணவம் அது எப்படி உடனே மாலை மிஸ்ல போட்டுருவான்ல, சண்டைக்கு வந்தா காலில் விழுந்தான்னு கேவலமா எழுதிடுவான். அந்த ஆணவம் தடுக்குது. அதனால சண்டையை போட்டுடலான்னு போடுறான். போட்டான். சண்டையில ஒன்றும் பண்ண முடியல. தோத்துக்கிட்டே வாரான். முருகப்பெருமான் முன்னாடியே வாரான். சூரபதுமன் பின் வாங்குறான். ஒரு ஸ்டேஜ்ல சூரபதுமன் என்ன பண்றான், பின்வாங்கி தன்னுடைய பல படை யாரையோ இப்படி கூப்பிடுறாங்க, அப்படி திரும்புறான். முருகப்பெருமான் இங்க நிற்கிறான். ஐயோ அவன் இங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு இங்க திரும்புறான். முருகப்பெருமான் இங்க நிற்கிறான். எங்க சுத்தி முருகப்பெருமானா காட்சி கொடுத்தான். இவன் எங்க சுத்தினாலும் இந்த செஸ்ல சொல்லுவோம் பாருங்க, கிங் செக் மேட்னு, அது மாதிரி சூரபெருமான் உள்ள சிக்கி நிக்கிறான். சுத்தி முருகப்பெருமானா தான் நிக்கிறான். அவனாலே யாரையும் காணும். அப்பதான் காலில் விழுந்து அவனுடைய ஆணவம் பாருங்க. காலில் விழுந்து அவன் முருகப்பெருமான் காலில் விழுந்த உடனே அந்த ஆணவம் போயிடுது. அந்த ஆணவம் போன உடனே என்ன பாடிட்டான், நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன், இந்த தரிசனம் கிடைக்கிறது.
கோலமா மங்கை தன்னில் புலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் யான் பரிசுவை உணர்ந்திலேன் யான் மாலையன் தனக்கும் வானவர் தமக்கும் மற்றும் யாவர்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி அன்றோ. அன்னைக்கு அவங்க அப்பாவை பார்க்க போகும் பொழுது, கைலாயத்துக்கு நான் போகும் பொழுது, இந்த பையன் அங்கேயே மயில விளையாடி நடப்பான், அவன் என்னோ குடி பையன்னு நான் நினைச்சிட்டேன். இன்னைக்கு அவனுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கக்கூடிய பெரிய பரிசு எனக்கு கிடைக்கும்னு அன்னைக்கு நான் உணரல. கோலமா மங்கைன மயில் கோலமா மங்கை தன்னில் புலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் யான் பரிசுவை உணர்ந்திலேன் யான் மாலையன் தனக்கும் வானவர் தமக்கும் மற்றும் யாவர்க்கும் மூல காரணமாய் என்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ என்று காலில் விடுறான். அப்போ அது எதுக்கு சொல்ல வந்தோம்னா, நாம வாழுகின்ற இந்த உலகம் என்பது பெருமானுடைய முன்னிலையில ஒரு சின்ன துகள் மாதிரி. அதே நேரத்துல அந்த துகளுக்குள்ளும் பெருமானுடைய ஆற்றல் இருக்கு. அதுதான் உண்மை. அப்ப அவனுடைய பிரம்மாண்டமும் இப்படி, இன்னொரு பக்கம் அவனுடைய சிவப்பிரகாசத்துல பெருமானுடைய இதை சொல்லிட்டே வரும் பொழுது சிறிதாகி பெரிதாகி சுவாமிய எப்படிலாம் இருக்கிறான்னு அவனை வரிசைப்படுத்திட்டு அவனுடைய குணங்கள் எல்லாம் சொல்லிட்டே வருவாரு. செல அரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் தற்சிவம் என்பது வந்துள்ளோரே அப்படின்னு பாடு. சில அரிதாய் அப்படின்னா சுவாமியை சென்று அடையிறதுங்கிறது அவ்வளவு எளிமை இல்லை. ஆனா சென்று அடைய வேண்டிய பொருள் அதுதான். செல் கதியாய், நம்ம கதி யாரு கடைசியில? அவன் தான் பொருள். சில அரிதாய் அவ்வளவு ஈஸியா போக முடியாது. சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை அப்படிதான் சொல்றாரு. சென்றடையாத திருவுடையான், நன்றுடையான பெரிய. ஆனால் அவனை அடைவதுங்கிறது ரொம்ப கடினம். ஆனால் கதி புகலிடம் பார்த்தா அருளாது இவன் கடியில் வேறு புகழேது உனக்கு அம்புலி ஆடவாவே. நம்முடைய சிவஞான சுவாமிகள் நிலவை பார்த்து சொல்லும்போது சொல்ற, விநாயகர் கூட நீ விளையாடவா பிள்ளைத்தமிழ்ல ஏன்னாரு, இவன் ஒருவேளை கோவப்பட்டான்னா உனக்கு வேற புகலிடமே கிடையாது. வீணே நாம் அழைத்திடவும் மதியாது விண்ணாதி சேரி கண்டாய் அருளாது இவன் கடியில் வேறு புகழேது உனக்கு அம்புலி ஆடவாவே. உண்மையாவே நமக்கு எல்லாருக்கும் புகலிடம் எதுனா பெருமானுடைய திருவடி தான். எல்லா உயிர்களுக்கும் புகலிடம் அதுதான். அதனால வேறுபட்ட இந்த பெருமானுடைய திருவடி அவ்வளவு ஒரு வகையில் அவ்வளவு பெருசு, இன்னொரு பக்கம் இவ்வளவு நுட்பமா. அதுதான் சொல்ற. இன்னுளை கதிரின் துன் அணுப்புறைய அப்படின்னா அவ்வளவு நல்ல துன் அணுப்புறைய சிறியவாக பெரியோன். சிறியவாகங்கிறது இந்த நுட்பத்துக்கு, அதே நேரத்துல பிரம்மாண்டம். இந்த இவ்வளவு கேலக்சிஸ்ன்னு இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இது அவ்வளவுக்குமே அவனுடைய வியாபகத்துக்குள்ள அடக்கம் தானே. சுவாமிக்கு அப்பாற்பட்டுன்னு எதுவுமே கிடையாது. முருப்பல ரத்தனன் செட்டியார் ஒரு புத்தகம் எழுதினார், எல்லாருக்கும் தெரியும், பெரிய சைவ சித்தாந்தி. கடவுளால் முடியாத செயல்கள் எழுதினார், பெரிய சைவ சித்தாந்தி. கடவுளால் முடியாத செயல்கள் ஏதாவது இருக்குமா? புஸ்தகமே போடுறாரு, இதெல்லாம் அவனால முடியாதுன்னு எழுதுறாரு. நம்ம என்னமோ இது ஏதோ தீக்காரம் போட்ட புஸ்தகம் நினைச்சிட்டோம். இல்ல இல்ல, சைவ சித்தாந்த புஸ்தகம். முதல்ல எடுத்த உடனே எழுதுவார், அருமையா எழுதுவார். எவ்வளவு பெரிய பழிபாவ செயலை நாம செய்தாலும் அவனால் நம்மை நாடு கடத்த முடியாதுன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒரு மன்னருக்கு எதிராக நம்ம செஞ்சோம்னா என்ன பண்ணிடுவாங்க, மன்னர் நாடு கடத்துவார். நாடு கடத்துவார்னா அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில இருந்து வேற நாட்டுக்கு அனுப்பிடுவார். சுவாமி அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதுல இருந்து வேற எங்க அனுப்புவான் நம்மள? அப்ப அவனால முடியாது இல்ல. முதல் பாயிண்ட், கடவுளால அவனுடைய சர்வ வியாபகம் என்கிற சித்தாந்தத்தை அப்படி கொண்டுருவார் உள்ள. அதனால அவன் நினைச்சா கூட அவனை நம்மால நாடு கடத்த முடியாது அப்படின்னு எழுதுவார். வேடிக்கையா ஒரு முறை மாபாடியத்துக்கு உரை செய்த சிசுமணி என்னாச்சு, அதனால இந்த ராத்திரி அவங்க வீட்டுல பேசிட்டு இருக்கோம். நிறைய நாட்கள் அவங்க வீட்டுல ராத்திரி உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், பேசிட்டு. அப்போ ரொம்ப ஒரு பெரிய சிந்தனைவாதி, நிறைய சிந்திச்சு ரொம்ப நம்ம யோசிக்காத மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. சும்மா நேர பாட்டு பொருள் சிந்திக்காம இப்படி நினைச்சாங்க தம்பி அப்படின்லாம் கேட்பாங்க. அதுல நான் இந்த புஸ்தகத்தை பத்தி ஏதோ சொல்லும் பொழுது, இந்த மாதிரி இருக்கு சாமி, இந்த மாதிரி இருக்க என்னாச்சு அப்படின்னு ஒரு எனக்கு ஒண்ணு தோணுச்சு தம்பி.
கடவுளால சூசைட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னாரு. என்ன, அதாவது ஒரு வேடிக்கை தான். ஆனா அவருடைய சிந்தனை. ஒரு இடத்துல ஒரு நாள் என்கிட்ட கேட்டாரு, ஒரு நாள் கேட்டாரு, தம்பி குமரகுருபரர் ஆள் எப்படி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. குமரகுருபரர் ஆள் எப்படி இருப்பார், அந்த அந்த கேள்வியே முதல்ல புரியல. குமரகுருபர் பாட்டுல அதுல ஏதாவது கேட்டாரு, ஆள் எப்படி இருப்பார் நம்ம என்ன. அப்புறம் நான் சொன்னேன், அண்ணாச்சி ஒரு சிங்கம் மேல ஏறி வந்தாரு அந்த இதுல, அந்த படம் தான் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான் தெரியுது. ஆனா அதுல என்ன ஆள் எப்படி இருப்பாருன்னு எனக்கு புரியல சொல்லு. அவருடைய வேடிக்கை பற்றி சொன்னேன். தம்பி நான் நினைக்கிறேன் ஒரு 6-6.5 அடி உயரம், ஒரு 100 கிலோ வெயிட், ஒரு 4 பேரை தனியா சமாளிக்கிற மாதிரி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இது என்னன்னாச்சு சிந்தனை. அதுக்கு அவர் வேடிக்கையா சொல்றாரு. அவர் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 1990, 95, 30 வருஷம் முன்னாடி. தம்பி இப்பவே ஹிந்தி தெரியாம போனா நம்மள காசியில அவுத்துட்டு விட்டுறான். அப்ப போனாருன்னா அவர் அப்ப இங்க இருந்து நடந்தே போயிருக்காரு. எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். அதையெல்லாம் சமாளிக்கிற மாதிரி தானே இருந்திருக்கணும் அந்த ஆளு. அவருடைய கோணத்தை பாருங்க. ஏன்னா உண்மையிலே அப்படிதான். நீங்க இப்ப எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 25 வருஷம் முன்னாடிலாம் ஹிந்தி தெரியாம நீங்க காசிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கன 10 ரூபாய், இங்கன 20 ரூபாய், அங்கன 100 ரூபான்னு நம்மள போட்டு படாப்படுத்திடுவான். நான் 1997 காசி போயிருந்தேன். திரிவேணி சங்கமத்துக்கு போயிருக்கிறோம். நானும் என்னுடைய நண்பர். என்னுடைய நண்பர் நல்ல ஹிந்தி பேசுவார். எனக்கு அவர் பேசுறது ஹிந்திங்கிறத தவிர வேற ஒன்றும் தெரியாது ஹிந்தியில. ரெண்டு அது திரிவேணி சங்கமத்துக்கு போனோடனே அங்க ஒரு தோணியில ஏறியாச்சு. நாங்க 2 பேரும் மட்டும். அவன் என்ன சொல்லிட்டான், ஏதோ ஒண்ணு கதையெல்லாம் பேசிட்டு வந்தான். அவர்கிட்ட வந்து 100 ரூபா அப்படின்னு சொன்னான். 97லயே 100 ரூபா. ஏறி தோணி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது சொல்லலாம், ஆளுக்கு 100 ரூபா. அப்புறம் அங்க கொஞ்ச தூரம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போன அப்புறம் சொல்றான், அது போறதுக்கு வாரத்துக்கு திரும்ப 100 நீங்க 100ல ஆரம்பிச்சு 400 ரூபாய்க்கு கொண்டு போனாங்க கதைய. 100ன்னா அதுக்கப்புறம் ஆளுக்கு 100ன்னா அப்புறம் அது போறதுக்கு மட்டும்னா, அதுக்கப்புறம் அங்க 4 தடவை 100 தடவை யாரோ போட்ட ஒரு ஈரமான ஒரு தேங்காய் அது தலையை சுத்தி அதுல போடுங்கன்னா அதுக்கு ஏதோ 100 ரூபான்னா அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட நாங்க இந்த காசி போயிட்டுறதுக்கு செலவுக்கு எவ்வளவு பணம் பண்ணதுமோ அதை கிட்டத்தட்ட முழுமையா அங்க திருவண்ணாமலையிலே கல்யாணம் அப்படி முடிச்சுட்டு இங்க வந்தோம். அதுல என்ன ரொம்ப வேடிக்கைன்னா, அவரு நானும் இவரும் தமிழ்ல பேசுறோம், அவரும் இவனும் ஹிந்தியில பேசுறான். என் நண்பர் தான். நானும் மீரா கோர்ஸ்ல ஒன்னா வேலை பார்த்து என் ஃப்ரெண்ட். எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அவனுடைய புரிதல் பாருங்க. இவர் ஒரு கட்டத்துல கேட்டாரு, என்னப்பா நீ 100ன்னு 200ங்கிற, நான் இவர் கொஞ்சம் நல்ல ஹிந்தி பேசுவார், இப்படி ஏத்துட்டே போற என்ன நீ அப்படின்னு அவன் சொல்றான். அந்த ஆளு தானே கொடுக்க போறான், உனக்கு என்ன அதுக்கு வாங்கி கொடு. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இவரை நான் கைடு மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டான். அந்த ஆள் தானே கொடுக்க போறான், நீ வாங்கி கொடு அப்படிங்கிறான். இது அவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சுட்டு காசிக்கு வந்துட்டோம். எங்களுக்கு ஒண்ணு மட்டும் மனசுல பட்டது, கொஞ்சம் கூடுதலா கொடுத்துட்டோமோ நம்ம, இவ்வளவு இருக்குமா தெரில. சரி ரைட்டு, ஏதோ 50 100 கூட கொடுத்துருப்போம் போல அப்படின்ட்டு வந்துட்டோம். காசிக்கு வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்துல தங்குறோம். அங்க தங்குற இடத்துல அங்க அந்த ஒரு மேனேஜர் மாதிரி அப்ப இருந்தார், இப்ப நம்ம காலமாயிருப்பார் அந்த ஆள்லாம், வயசானவர். அவர் இந்த மேனேஜர்கிட்ட போய் நாங்க ஏதோ உங்களுக்கு இந்த திருவேணி சங்கமத்துல எல்லாம் அந்த தோணிக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டு அந்த ஆள் போய் சாதாரணம், அதே 10 ரூபா காப்பா, வெளியூர்காரனா 15 ரூபா கூட வாங்கிடுவான் அப்படின்னாரு. காரணம் என்னன்னா ஹிந்தி தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் நம்மள. அதனால குமரகுருபரர் தமிழ்நாட்டில இருந்து பல மாநிலங்களை தாண்டி ஒரு துறவி நடைப்பயணமாகவும் இதாகவும் போயிருப்பார்னா அண்ணாச்சியுடைய இது என்னன்னா அவள் எப்படி இருந்திருப்பார் அப்படிம்பார். எதுக்கு சொல்ல வந்தோம்னா, கடவுளால் முடியாத செயல்னு அவர் அப்படி யோசிக்கிறார். அதை இங்க வந்து சொல்றாரு. அப்போ ரத்தனம் செட்டியார் சொன்ன மாதிரி கடவுளால் முடியாத செயல் நாடு கடத்த முடியாதுன்னா, எத்தனை கேலக்சிஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் அது அனைத்தும் சுவாமியுடைய வியாபத்துக்கு உட்பட்டு தானே வரும். அதனால சிறியவாக பெரியோன், பெரியன், பெரியன்னா அவனை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும். வேதியன்னா இந்த இடத்துல பிரம்மன் பொருள். வேதியன் அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மன் பொருள். ஏன்னா அடுத்தால மாலவன் வருது பெருமாளன். அதனால வேதியன் தொகையோடு அப்படின்னா அப்படின்னா இதுவரைக்கும் எத்தனையோ பிரம்மர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. பிரம்ம தொகை அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ நிறைய பிரம்மர்கள், 100 கோடி பிரம்மர்கள் வந்தினார். அப்புறம் சொன்னாங்க 6 கோடி நாராயணர் அங்கனே,
ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே. கணக்கு காமிச்சிட்டு போயிட்டாரு. படைத்தல் தொழில் சுவாமியால் கொடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் இதுவரைக்கு அந்த பதவி வகித்தவர்கள் 100 கோடி பேர். காத்தல் தொழிலை செய்யக்கூடிய நாராயண பதவியிலே பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டவர்கள் 6 கோடி பேர். தேவர்கள் லோகத்தினுடைய தலைவராக இந்திர பதவியில வைக்கப்பட்டவர்கள் அது எண்ணில் அடங்கா. அதான் ஏறு கங்கை மணல் எண்ணில். கங்கை ஆறு எவ்வளவு மணல் பரப்புல இருக்குன்னு என்னவா முடியும்? அது மாதிரி இந்திர பதவியில எண்ண முடியாது சார். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அவன் எல்லாத்தையும் செய்யணும். அப்பர் சாமிகள் சொல்றாரு. அதான் இங்க வேதியன் தொகையோடு மால் அவன் மிகுதியும். மால்னா திருமால். அவர்களும் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. மால் அவன் மிகுதியும். அது கூட சில உரையாசிரியர்கள் மிகுதி என்பதை செருக்குன்னு பொருள் எழுதுறாங்க. நான் தண்டமணி தேசிகர் அப்படி அதை மறுக்கிறார், சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றார். என்ன காரணம் சொல்றார்? பிரம்மனுள் திருமாலுடைய செருக்குன்னு இங்க நான் சொல்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா பிரம்மனுடைய தொகைன்னு முதல்ல சொன்னதுனால நிறைய பிரம்மர்கள் வந்தார்கள்னு சொன்னா அடுத்தால திருமாலை சொல்லும்போது திருமாலுடைய செருக்குன்னு பொருள் இல்லை, நிறைய திருமால்களும் வந்தார்கள் அப்படித்தான் பொருள் அப்படின்னு அதை காரணம் காட்டிய எந்த உரையாசிரியர் சொல்லாம இவ்வாறு முறை செய்கிறார்கள். ஆனா அது பொருத்தமில்லைன்னு எழுதிட்டார், அப்படியே மறுக்கிறார். அதனால வேதியன் தொகையோடு பலவிதமா பல பிரம்மர்கள், அதே போல மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய. தோற்றமும் சிறப்பும் இந்த பதவியில இருந்தவர்கள் எல்லாம், தோற்றம் என்பது படைத்தல், சிறப்பு காத்து அந்த நிலையில நின்று, நீ ஈற்றொடு புணரிய. ஈற்றுனா அழிதல். அப்ப இந்த பதவியிலே அவர்களை வைத்து அதன் அவர்களை சில காலம் அந்த பதவி செய்யுமாறு செய்து அதன் பின்னர் சுவாமி சிவதத்துவ விவேகம்னு ஒரு நூல் செய்கிறார் சிவஞான சுவாமி. அப்பய தீட்சிதர் என்ற ஒரு வடமொழி அறிஞர், அவர் எழுதின நூல் சிவதத்துவ விவேகம். இந்த வடமொழியில சுவாமி தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். சுவாமி 2-3 நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு செஞ்சார். அதுல ஒரு நூல் அது சமஸ்கிருதம். அதுல ஒரு பாட்டுல சொல்வார், முளரியோர் முதலாம் சுரரெல்லாம் பூத முதல் அவற்றோடு விதித்துளோர் அளவிடும் தலைமையாளர் என்று அவரவரை அகற்றி மாலினையவே. முளரியோன், முளரின தாமரை, முளரியோன் தாமரையில் இருக்கிற பிரம்மன், முளரியோன் முதலாம் சுரரெல்லாம், சுரர்னா தேவர்கள் அப்படின்னா பிரம்மன் முதலாகி இந்த தேவர்கள் எல்லாம் பூத முதல் அவற்றோடு உதித்துள்ளோர். நம்மள மாதிரி 5 பூதங்களாகிய இந்த காயத்தோடு வந்தவர்கள் பூத முதல் அவற்றோடு உதித்துள்ளோர். ஆனா நம்மளோட உயர்ந்தவங்க. அளவிடும் தலைமையாளர் என்று அவரவரைனர். அளவிடும் தலைமையாளர்னா அந்தந்த துறைக்கு தலைமை பதவியிலே வைத்திருப்பார் இருந்தவர்கள். படைத்தல் துறை அதனுடைய தலைமை, காத்தல் துறை அதனுடைய தலைமை, இப்படி அளவிடும் தலைமையாளர் என்று அவரவரை அகற்றியும்பர். வச்சார், கொஞ்ச நாள் பதவி கொடுத்தார், அதுக்கப்புறம் நீக்கினார். நீக்கினார் என்ன அர்த்தம்? அவங்க மேல உள்ள கருணையில, ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கேட்டதுனால கொடுத்தார். அதுக்கப்புறம் மேலும் இன்னும் அடுத்ததுக்கு அவங்கள கூட்டு போயிருப்பார். சரி போதும் வந்துரு, அடுத்தால இன்னொருத்தரை கொண்டாங்க வச்சுட்டு கூட்டு போறாரு. அதாக தின்னு சொல்றாரு. அதாங்க சொல்றாரு, தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேர் ஊழியும். மாப்பேர் ஊழியும், ஊழிக்காலம் சர்வ சங்காரம் அது சுவாமி தான் செய்வான். அதனால அதை என்ன வார்த்தை போட்டாரு, மாப்பேர் ஊழியினர். ஏன்னா சங்காரம் அப்படின்னு சொன்னா அது 2ஆ இருக்கு. நமக்கே வினை எல்லாம் முடிஞ்சது, இந்த காலம் முடிஞ்சதுன்னா உடம்பு விட்டு நீங்கிறோம், அதுவும் ஒரு அழிதல் தான், ஒடுங்குதல் தான். பிறந்தோம், இருந்தோம், 75 வயசு 80 வயசு 90 வயசு ஏதோ வாழ்ந்தோம், அப்புறம் ஒரு நாள் சார் தான் முடிஞ்சு விஷா அப்படிங்கிறோம். அந்த முடிஞ்சு விஷாருங்கிறதும் அழித்தல் தான். அதை யாரு செய்யறான்னா அதை செய்யறவனுக்கு குனிர் உத்திரம்னு பேரு. அந்த தொழிலுக்கு ஒருத்தர் இருக்கான். எப்படி படைத்தலுக்கு பிரம்மனோ, எப்படி காத்தலுக்கு திருமாலோ, அது மாதிரி இந்த அழித்தலை செய்ததுக்கு ஒருத்தன் இருக்கிறான். சுவாமியினுடைய ஏவல் வழி இவங்க எல்லாம் பணி செய்வாங்க. எப்படி படைக்கணும் சுவாமி சொன்னாரோ படைச்சு கொடுக்கறதுக்கு பிரம்மன், எல்லாரையும் அவரை வினை வழி எப்படி காக்கணும்னு சுவாமி சொன்னாரோ அது மாதிரி காத்தல் தொழில் செய்யறதுக்கு திருமால். அவங்க டேட் வந்தோடனே எப்படி எப்படி முடிக்கணுமோ சுவாமி சொல்ற மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ருத்ரன். இவங்க எல்லாம் அந்த சங்காரம் வேற. இவங்க 3 பேரையும் சேர்த்து மொத்தமா எல்லாத்தையும் ஒடுக்குகின்ற சர்வசங்காரம் என்று சொல்லுகின்ற பேருள் அதுதான் இங்க சொல்றார். மா பேர் ஊழியும்.
அதை செய்யக்கூடியவன் சுவாமி. செஞ்சுட்டு நீக்கமும் நிலையும், நீக்கம் அப்படின்னா அந்த ஊழியை செஞ்சவன் திரும்ப ஊழி காலத்துல இருந்து அதை நீக்குகிறான்னு என்ன அர்த்தம்? பிரளயம் ஒளிய மீண்டும் புனர்வுற்பவம். சர்வ சங்காரம் ஒண்ணு செய்யறான், அழித்தல, கொஞ்ச நாளைக்கு அப்படியே கும் இருட்டு எல்லாம் உள்ளடங்கி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இருட்டு நீங்குமாறு அதான் நீக்கி என்ன பண்றான்னு புனர்வுற்பவம், மீண்டும் வருமாறு செய்ய. திருவாசகத்தை பின்னாடி போற போக்குல சொல்லுங்க. விச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் வஞ்சகப் பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொலா நானும் அங்கனே உடையநாதனே. ஆனதாதிகத்துல பாடுறாரு. விச்சது இன்றியே விளைவு செய்குவாய், அது முதல் உற்பவம். ஏன்னா ஒரு மரம்னு இருந்தா ஒரு வித்து இருந்தாதான் மரம் வரும். அந்த வித்து இல்லாமலே மரத்தை டக்குன்னு கொன்றக்கூடிய திறமை, அது முதல் உற்பவம். பின்னாடி தொடர்ந்து வரக்கூடிய சங்காரமும், சங்காரம் திரும்ப உற்பவம், சங்காரம் திரும்ப உற்பவம், அதுக்கெல்லாம் புனர் உற்பவம்னு பேரு. அந்த புனர் உற்பவத்தை தான் சொல்ற. வச்சு வாங்குவாயின்னு கொஞ்ச காலத்துக்கு வச்சிருந்தான், திரும்ப வாங்கிக்கிறான், திரும்ப வச்சு கொடுக்குறான். அது அதனால விச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். திரும்ப வைக்கிறது, அதான் புனர் உற்பவம். அத சொல்ற. மாப்பேரூழியும் எல்லாத்தையும் ஒடுக்குதலும் நீக்கமும், திரும்ப அதையும் நீக்கி அப்படின்னா திரும்ப புனர்வுற்பம் கொடுத்து என்ன பண்ற? நிலையும் நிலை பெற்று விளங்குமாறு திரும்ப செய்து, திரும்ப உடனே கொண்டுட்டு உடனே செய்யல. அதுக்கப்புறம் இந்த உலகம் இப்ப எல்லாம் நம்ம இது எத்தனாவது தடவை படைச்சிருக்கானோ அந்த உலகத்தை நமக்கு தெரியல. சுவாமி கூட ஒரு குறிப்பு அருமையா எழுதுவார், சிவஞான சுவாமி. நாட்டில் வரும் பொழுது இந்த உற்பவம்னு எழுதுறதே புனர்வுற்பவத்தை தான். அது ஏன் முதல் உற்பவத்தை சொல்லல அப்படின்னு சுவாமி ஒரு காரணம் கேட்பார். அது நம்மனோர் அறிய வாராமையின் அப்படின்னு. நமக்கு அந்த முதல் உற்பவம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது, அதுக்கப்புறம் தான் நம்மளாம் அங்க உள்ள வந்தது. அதனால இந்த நம்மனோர் அறிய வாராமையின் எதை சொல்றாரு? புனர்வு உற்பவத்தை தான் சொல்லிட்டே வராங்க எல்லாரும். அதனால அந்த புனர்வு உற்பவத்தை தான். மா பேரூழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூளத்து சூறை மாறுதத்து. சூக்கமோடு அப்படின்னா ரொம்ப சூக்குமமாய் உள்ள சுவாமி இருந்து, அதே நேரத்தில் தூளத்து சூறை மாறுதத்து. மாறுதம்னா சூறாவளி காற்று. அந்த காற்று அடிச்சது மாதிரி எல்லாவற்றையும் திரும்ப படைத்து கொடுத்தலும் ஒடுக்குதலும். இவ்வே பல பல பிரம்மன்களை கொண்டதும் பல பல திருமால்களை கொண்டதும் பல பல அவர்களை ஒடுக்குவதும் இது அவ்வளவு யார் செய்யறார்? சுவாமி செய்யறார். அதனால அதுல இருந்து ஆரம்பிச்சார். வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈர்த்தொடு புணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்குமோடு தூலத்து, ரொம்ப சுக்குமமாகவும் அதே நேரத்துல தூலமாகவும் சூறை மாறுதத்து அப்படின்னா சூறாவளி காற்று மாதிரி தள்ளி எரியது வலின காற்று அப்படி அடித்த கொட்க பெயர்க்கும் குலகன் அப்படின்னா அந்த அதுல அந்த தூலமாயும் புயற்காற்றில அகப்பட்ட ஒரு சிறு காற்று போல சுழல திரிக்கும் அப்படின்னு இந்த உலகத்தை அவ்வாறு நடத்துகின்ற உலகன். அப்படின்னா இந்த உலகத்தை நினைத்த பொழுது தோற்றுவித்தும் நினைத்த போது ஒடுக்கியும் நினைத்த மாதிரியே தோற்றுவித்தும் எல்லாம் வந்து சேருதுன்னா சூறை காற்று அடிக்கும் பொழுது அது உள்ள மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன காற்றுல அந்த பொருள் என்ன ஆகுமா, அந்த மாதிரி இந்த உலகத்தை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவன். அதனாலதான் பெருமாளையும் வணங்குகிறார்கள், பிரம்மனையும் வணங்குகிறார்கள். ஒரு சாரார்னா அவங்க நிலைமை எங்க என்ன இப்படி என்னாரு, இந்த சூற காத்துல அதெல்லாம் உள்ள சேர்ந்து போயிட்டு. அதுதான் சொன்னார் வேதியன் தொகையோடுங்கிறார். ஒருத்தர் மட்டும் இல்ல, எத்தனையோ பிரம்மர்கள் வந்துட்டு போயிட்டாங்க, எத்தனையோ திருமால்கள் வந்துட்டு போயிட்டாங்க, எத்தனையோ தேவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. அதனால அதையெல்லாம் சொல்லி சூக்கமோடு தூளத்து சூறை மாறுதத்து காத்துல அடிச்சுட்டு போன மாதிரி எரியது வலினா காற்று. பேர்பட்ட அந்த புயல் காற்றில் அகப்பட்ட கொட்க பெயர்க்கும் குலகன். குலகன் அப்படின்னு சொன்னா இளமையானவன். சுவாமிய நிறைய இடங்கள்ல சொல்லும் பொழுது அழகன்னு ஒரு சொல்லுவோம். ஏன்னா அவன் தான் உலகத்திலே அழகு. உலகத்துல நீங்க வெறுமனே அழகன் யார் அப்படின்னு கேட்டா சுவாமி பேரை எழுதி ஈஸியா 2 மார்க் வாங்கிடலாம். சுவாமி தான் அழகன்.
உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழி மாவன் பொன்னை அழித்த மேனி புகழில் திகழும் அழகன். குயில் பத்திர தோற்றத்துல மட்டும் இல்ல, புகழிலும். அப்படின்னா புகழிலும் சொன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா விதமான குணங்களினாலும் அவன் அழகன். இப்ப நம்ம இந்த அழகுங்கிற சொல்ல நம்ம அப்படி பயன்படுத்தோம். இந்த கல்யாணத்துல இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு, அது தோற்றத்தை சொல்றது. ஒரு பையன் நல்லா படிச்சான்னு வச்சுக்கோங்க, அழகா படிப்பான் சார் அப்படிங்கிறோம். அப்படின்னா எங்க தோற்றத்துல வச்சு சொல்லல, அவனுடைய குணத்தை வச்சு அவனுடைய திறமையை நம்ம எப்படி மதிக்கிறோம். இந்த அழகா படிப்பான் சார் அப்படிங்கிற அந்த அழகுங்கிறது பல துறைகள்ல வரும். எல்லா துறைக்கும் சுவாமிக்கு தான் பொருந்துமா. ஆனால் என்ன சொல்றாரு, புகழில் திகழும் அழகன். அதனால அப்பர் சுவாமிகளும் இந்த உலகத்துல புகழ்றதுக்குள்ள பொருளே அவன் தான், வேற யாரும் புகழுக்குள்ள பொருள் இல்லைங்கிற. பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானா என்னானா என்னை நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. இப்ப பூமி மேல புகழ்றதுக்குரிய பொருளே யாருன்னு சுவாமி தான். ஆனால் அந்த அப்ப புகழில் திகழும் அழகன். முதல் பதிகத்திலேயே சுந்தரனும் சொல்ற, அழகா உனக்கு ஆளாயின்னு தானே சொல்ற. வலுவாள் வளனேந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே செழுவார் துணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறை உள்ள அழகா உனக்கு ஆளாயின். அங்க அழகுன்னு சொன்னது என்னன்னா, காட்சிக்கு மட்டும் சொல்லல. ஏன்னா அந்த முதல் 2 வரையும் படிச்சுட்டு பட்டியாதான் புரியுது. மழுவாள் வளனேந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே. தொழுகிறவர்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்குகின்ற அழகுக்குரியவன். அதுதான் அவங்களுடைய பெரிய அழகு. அவங்களுடைய வினை என்ன, அவங்களுடைய தன்மை என்ன, அவங்களுக்கு இப்ப நம்ம உதவி செய்யலாமா, அவன் பக்குவம் எப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்கலையா. போய் வழிபாடு செஞ்சா உடனே அவங்களுக்கு அருள் புரியறானா. அப்பேற்பட்ட கருணை, அவ்வளவு அழகு சார் எங்க பெருமான் அப்படி அந்த இடத்துல. ஏன்னா அது தொழிலை சொல்லி அழகு. குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் நமக்கு அன்பு செய்வார். அது இல்ல, இதெல்லாம் பெரிய நம்பிக்கை தரக்கூடிய பகுதிகள். நம்ம என்னமோ போன பிறவில என்னவா இருந்தோம்னு தெரியல, எவ்வளவு பாவம் செஞ்சோம்னு தெரியல, புண்ணியம் செஞ்சோமா தெரியல, என்னமோ அந்த வினை இந்த வினைங்கிறாங்க, மேல அக்கௌண்ட் எவ்வளவு நல்லா இருக்கு மோசமா இருக்கு ஒன்னும் தெரியல. இருந்தாலும் என்ன சொல்றாரு அப்பர் சாமிகளும் ஞானசம்பந்தரும் மாணிக்கவாசகரும் என்ன சொல்றாங்க, அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அது பாட்டு இருக்கட்டும், இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க, சுவாமி வில் டேக் கேர். எவ்வளவு பெரிய தைரியம் நமக்கு. நீ என்ன வழிபாடு செஞ்சாலும் அங்க ரெக்கார்டு மோசமா இருக்கு தம்பி அப்படின்னம்னா சாயங்காலம் வீட்டு போகும்போது வருத்தத்தோட போவோம். கடைசி இப்படி சொல்லிட்டாரு, சொல்லல குற்றம் மறுத்தார் குணத்தினுள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார் ஒற்றை விடையினர் நெற்றி கண்ணா உரைபதியாகும் செறிகொள் மாடம் சுற்றிய வாசலில் மாதர் விழா சொற்கவி பாட நிதானம் நல்க பற்றிய கையினர் வாழும் பசுபதீச்சரம் பாடு நாவே. ஆவூர் பசுபதீச்சரம் தலம் 3 பக்கத்துல சொற்கவி பாட நிதானம் நல்கன. நிதானம்னா பொண்ணுன்னு ஒரு எழுதினாங்க. அந்த காலத்துல திருமுறைகள் எல்லாம் பாடினா தங்க காசு கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு. அவங்கள வச்சா எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. சொற்கவி பாட நிதானம் நல்க, குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குற மாதிரி, வாங்க வாங்க ஆளுக்கு 1 கிராம் அல்லது 1 பவுன் கையில் வாங்கிக்கோ பட் பண்ண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த காலம் அப்படி இருந்திருக்கு. அதான் சொற்கவி பாட நிதானம் நல்க பற்றிய கையினர் வாழும் மாவூர் பசுபதீச்சரம் பாடு. அங்க என்ன சொன்னார் பாருங்க, கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வான். வழிபாடு செஞ்சா பொருந்தும். மாமன் சமையல் கொழுமையிற் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி. முருகன் தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி சுந்தரா போற்றி என்னை முழுதும் ஆள்பவனே போற்றி மோன நாயகனே போற்றி போற்றி. வழிபாடு செய்த பொருள் நம்ம ஃபைலையே அவன் எடுக்கிறது இல்லை, பார்க்கறது. அதனால அது எவ்வளவு மோசமா இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நேவன் என்ன வழிபாடு, அதுதான் சரி. அப்படின்னா அதை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல். அதனால அங்க சொல்லும் பொழுது நல்ல அழகன் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் குணத்தால் அவன் அழகன், தோற்றத்தினாலும் அவன் அழகன். ஏன்னா அவனை மாதிரி அழகு யார் இருக்கு, உருவளர் பவளமேனிங்கிறாரு அப்படி ஆளு பவள மலை போல அப்படி இருக்கிற ஆளு. அதனால அதுலயே அழகு.
ஓ, மாணிக்காசர் சொல்லி முடியல. நித்த மணாளன் நிரம்ப அழகியன் இல்லைங்களா? அவன் தான் உள்ள இருக்கிறாங்க. நித்த மணாளன் நிரம்ப அழகியர் சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும் சொல்லி, அதனால அந்த அழகன் அப்படிலாம் சொன்ன வார்த்தையில குலகன்னு சொன்னா இளமை பொருந்தியவன் அர்த்தம். அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன் உடையானை திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை கொண்டார். புகழே பிரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே குலகா கோல மறையோனே கோனே என்னை குலைத்தாயே. குலைத்த பத்தில கடைசியில கொண்டு முடிப்பார். குலகா கோல மறையோனேன. குலகன்னா இளமை பொருந்தியவன். திருவிளையார் பணத்துல ஒரு குறிப்பு வரும். சனகாதி முனிவர்கள் 4 உபதேசம் செய்யறான் சாமி. உபதேசம் செய்யற கோலம் தட்சிணாமூர்த்தியா இருப்பான். அவன் கீழே பாத்தீங்கன்னா 4 முனிவர்கள் உட்கார்ந்து பாடம் கேட்கிற மாதிரி நம்ம அந்த போட்டோ பார்த்தோம். சனகாதி முனிவர் அவங்களதான் அறம் முதலாம் 4 அவர்களுக்கு தான் உபதேசம். அந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா எல்லாம் வெள்ளத்தடியா உட்காந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முனிவர் சுவாமி எப்படி இருப்பான்னு 16 வயது பாலகனா இருந்து உபதேசித்தான். ஒரு குறிப்பு சொல்றாரு. அந்த அவ்வாறு உபதேசம் செய்யும் பொழுது சுவாமி எப்படி இருந்தான்னாரு, 16 வயது பாலகனாக இருந்து உபதேசித்தான். திருவிழா குறிப்பு. அதனால சுவாமி என்னைக்குமே அதான் நித்த மணாளன். என்னைக்குமே அந்த கல்யாண கோலத்தை அப்படிதான் இருக்கு. நாமெல்லாம் கல்யாணத்துல இருந்த கோலம் வேற. இன்னைக்கு போய் அந்த ஆல்பத்தை பார்த்தாலே பார்க்கறதுக்கே தைரியம் இல்லை அப்படி. இதுல என்ன ரொம்ப ஒரு கருணைன்னா அவனுக்கு தான் நித்த மணாளனா இருந்தான். அது வேற யாருக்குமே கிடையாது. ஆனா அந்த கோலத்தையும் என்ன பண்ணா உனக்கு இருக்கட்டும்னு சுந்தரர். சுந்தரரை பாருங்க எப்பவுமே கல்யாண காட்சியில இருக்கு. அது சுவாமி கொடுத்தது. ஒரு மனத்தை சிதவி செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்டவனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் எல்லாம் விய பெருமன சீர்திரு தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் திருமண கோல பெருமாள் மறைப்பெருமாள் எமது குலதெய்வமாமான்னு சுவாமி பாடுவார். திருமண கோல பெருமாள் யாரு? சுந்தரர். அது சுவாமி கொடுத்தது. இன்னைக்கு இருக்கிறேன்னா கல்யாணத்துல ஆட்கொண்டா இது பண்ணா, அதனால இந்த கல்யாண கோலத்திலே நீ என்னைக்கு இரு அப்படின்னு சாமி கொடுத்தான். அந்த கல்யாண கோலம்ங்கிறது நித்திய கல்யாண சுந்தரர் சுவாமி தான். ஆனா அதையும் கூட பாருங்க சாமி தனக்குன்னு வச்சுக்கல, சுந்தரா உனக்கு அப்படின்னு கொடுத்தான். அவ்வளவு கருணை. அவன் அவன் எதையும் அவனுக்குன்னு வச்சுக்கிறதே இல்லை, கொடுத்துட்டான். முக்தி என்ப ஒண்ணுதான் அவன் கொடுக்கறதா வச்சுக்கிட்டு இருந்தான். அதை கூட பாருங்க உமா விஸ்வாச்சாரியார் கொடுத்து இவனுக்குலாம் நீ முக்தி கொடுன்னு கொடுத்துட்டு போயிட்டான். இப்படி இருந்து அவ்வளவு கருணை நம்ம பெருமான். அதனால பொற்கப்பெயர்க்கும் குலகன் அப்படின்னா அழகன் என்று சொல்லி ஒரு பொருள். குலகன் அப்படின்னா இளமையானவன், என்றும் இளமையாய் இருப்பவன், என்றும் இளமை. ஏன்னாரு அவனுக்கு நம்மை போல மூப்பு என்பது கிடையாது. நமக்கு மூப்பு என்பது 20 வயசுல மாதிரி இருக்கிறோம், 40 வயசுல முடியல கொஞ்சம் வெள்ளையாது, 60 வயசுல விழுந்துருது, பல்லு ஆட ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் போயிருது. இதெல்லாம் மூப்பு சுவாமிக்கு எல்லாம். சமுத்திரத்தின் நஞ்சுண்டு சாவா மூவா சிங்கமே அப்படின்றார் கடைசியில புகழூர் பதியத்துல பாடும் பொழுது. இந்த கடல்ல இருந்து வந்த நஞ்ச உண்டதுக்கு அப்புறமும் சாகிறது மட்டும் இல்ல, சாகல அப்படிலாம் உள்ள ஆகல. ஆனா அது போட்டதுக்கு அப்புறம் 3 நாள் ரொம்ப வைத்த வலி, ரொம்ப சங்கடப்பட்டார், அப்படி ஏதாவது ஆச்சானார், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. மூப்பு எதுவுமே நடக்கும். சாவா மூவா சிங்கமே அப்படி அதுதான் பெருமான் என்கிற குலகன்கிற சொல்லிட்டு, முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள்னர். முழுவதும் படைப்போன் சுவாமிதான், படைக்கும் பழையோன் படைத்தவைனர். படைப்பு தொழில பிரம்மதானம் செய்தார்னு சொன்னீங்க. ஆமான்னாரு. அப்ப இவன் முழுதும் படைத்தான அப்படிங்கிறீங்க. அந்த பிரம்மனை படைச்சது இவன். எல்லாவற்றையும் படைக்கிற பிரம்மனை ஒருத்தர் படைக்கணும்ல, அதான் இவன் முழுவதும் படைப்போன். அதுக்கப்புறம் நம்ம எழுதிக்கணும் முழுவதும் காப்போன். பாட்டு அப்படி புரிந்து கொள்ளவே சொல்லணும். அதனால முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை. அதுக்கப்புறம் படைத்ததையெல்லாம் காக்கணும். யார் காக்கிறாரு? காப்போன் காக்கும் கடவுள்னர். காப்போன் அப்படின்னா காத்தல் தொழிலை செய்கின்ற ஒருத்தருங்க, அவனையும் காக்கிற உருவம். இவர் அனுகிரகம் இல்லைன்னா அவர் சர்வ வேலையே கஷ்டம். இப்படிலாம் சொல்லக்கூடாது சார். காத்தல் தொழில் கடவுளை செய்யலாமான்னார். சொல்லலாம். எப்படின்னாரு திருவந்தியார்ல சொல்லிட்டு போன. எல்லாத்தையும் காக்கிற கடவுளா இருந்தா நம்ம யாரையும் குறைவாக நினைக்கிறோம். அப்படியா நினைக்கிறேன். ஏன்னா திருமாலையும் நம்ம உயர்வா தான் பேசுறது செய்வோம் இல்லைன்னு.
சிவனுக்கு ஒப்ப வைத்து சிந்திக்க கூடாதுன்னு சைவம் சொல்லுதே ஒழிய திருமாலை குறைத்து மதிப்பிடாது. பிரம்மனை குறைத்து, ஏன்னா அவங்களாம் நம்மளோட புகத்தால் உயர்ந்தவர்கள் தான். படைத்தல் தொழில சுவாமி கொடுத்துருக்கிறான்னு நம்பிக்கையில தானே. காத்தல் தொழில அவங்களுக்கு கொடுக்குறான்னு உங்களுக்கு எனக்கு கொடுத்தான், அவங்களுக்கு கொடுத்துருக்கான்னு பெரியவங்க. ஆனா நீங்க அவங்கள போய் கடவுள்னு வழிபடும், அதுதான் அங்க பிரச்சனை வருது. அதனால காக்கும் தொழிலை கையாள்ற உலகம் பூரா காக்கிறவரு தக்கன் வேள்வியில உணவெடுத்துட்டு தன்னையே காத்துக்கொள்ள முடியல. அங்க உணவு எடுத்த உடனே என்ன ஆச்சு, வீரபத்துக்கு போனாரு, அடிச்சு நொறுக்குனாரு. ஏன்னா சுவாமி அங்க இதாகிறதுனால அப்ப ஒவ்வொருத்தருடைய நிலைமையும், சூரியனுக்கு பல்லு போச்சுங்கிறாங்க, சரஸ்வதிக்கு மூக்கு போச்சு, ஒருத்தருக்கு ஒண்ணு போச்சு. திருமால் எப்படி சார் இருக்காருனாரு. ஏன்னா அவர் தான் முதல்ல சாப்பிட்டது. இஸ் சீஃப் கெஸ்ட். சுவாமி இல்லைக்கும் பொழுது முதல் ஆளா பந்தின பெருமையா உட்கார்ந்தது அந்த ஆளு தான். அங்க சாப்பிட்டதுக்கு என்ன நடந்ததுன்னு அருமையா சொல்லுவார் திருவந்தியாரு. ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டன்று சாவாதிருந்தனன்று உந்தி பெற சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற. உரையாசிரியர்கள் தெளிவா எழுதினாங்க. அப்படி எல்லாம் சாப்பிட்டான் வாங்க, சாவாம இருந்தான் அப்படின்னு பெருமை இல்லை. சாவாது இருந்தான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிர் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். அதான் சாவாது இருந்தான்னு என்ன அர்த்தம். வீட்டுல பாட்டி கெடுத்துட்டு அடகு 3 நாள் ஆச்சு, பால்லாம் ஒண்ணும் இறங்கல. மக வந்து பார்க்க, அம்மா அம்மா ஒன்னும் தெரிய மாட்டாங்க, ஆனா உயிர் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம். சாகலன்னா அவ்வளவுதான், வேற ஒண்ணு அங்க இல்ல. திருமால் நிலைமை அப்படியே. எல்லாத்தையும் காக்கிற கடவுள் அவர் நிலைமை அங்க எப்படி இருக்குன்னாரு. ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டு, அங்க முன்னாடி பாயசம் நல்லா இருக்கு, போய் சாப்பிட்டதுக்கு வந்த வேண சாவாதிருந்தான் என்று உந்தி பெற. யார் சார் அந்த ஆள்னாரு. படைத்தல் தொழிலை தேர படைத்தல். ஆமா, பிரம்மன். ஆமா, அவங்க அப்பாவுக்கே இதாண்டா கதை. சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற படிப்புங்க. அதனால அது ஏன்னாரு, பெருமானை நிந்தித்து செய்யற தவம்னு சொன்னா, வேள்வின்னா அங்க போயிருக்க கூடாது, தவறு. அதனால ஏற்பட்ட விளைவு இருக்கட்டும். இப்ப நம்ம அதுக்குள்ள போல செய்தி என்னன்னா, அவனையும் காத்து அவனுடைய தொழிலை அவன் செம்மையாக செய்யுமாறு அருள் செய்யறவன் சுவாமி. அதுதான் பெருமை. காத்தலை எப்படி செய்யறான், சுவாமியினுடைய அனுகிரகத்தில் அதை செய்யறார். அதனால முழுவதும் சேர்த்துக்கணும். காப்போன், காக்கும் கடவுள் காப்பவை. அந்த காத்தன் அவன் காத்ததையும் ஒரு காலத்துல என்ன பண்றான், கரப்போன். கரத்தல்னா மறைத்தல்னு அர்த்தம். அப்படின்னா இல்லாம ஆக்குறது, அழித்தல். அதான் கரப்போன், ருத்ரனுடைய வேலை. கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். அப்படி அவன் கரப்பவை, அதையும் சுவாமி என்ன பண்ணாரு, ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் ஒடுக்க. அப்படின்னா அந்த அழித்தல் தொழிலை செய்கிறானே ருத்ரன், அவனையும் ஒரு காலத்துல அழிக்கிறது யாச்சு. படைக்கிறவனையும் படைக்கிறவன் சாமி, காப்பவனையும் காக்கிறவன் சாமி, அழிக்கிறவனையும் அழிக்கிற சாமி. எல்லாத்துக்கும் மேல தலைமை. இவங்களை 3 பேர் வச்சு தொழிலை செய்யக்கூடிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நம்ம ஆளு. அதான் பயன். ஆனால் அதை சொல்லி கரப்பவை கருதா கருத்துடை கடவுள்னார். அப்படின்னா அவனுக்குன்னு இது எதுவுமே கிடையாது. கருதானா இது எல்லாத்துக்கும் மேல. அதனாலதான் அப்படியே சொன்னார். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகில யாவர் மற்ற அறிவார் சொல்லிவிட்டார். மூவர், படைத்தல் தொழிலை செய்பவரும், காத்தல் தொழிலை செய்பவரும், அழித்தல். இன்னும் பெருமையா சொன்னா, படைத்தல் தொழிலுக்கு தலைமை தாங்குபவரும், காத்தல் தொழிலுக்கு தலைமையாயிருப்பவரும், அழித்தல் தொழிலுக்கு தலைமையாயிருப்ப இவர்களுமே மூவருமே சுவாமியை இன்னும் அறிய முடியல. மூவரும் அறிகிலர். அவங்களாலேயே முடியலன்னா அப்படின்னு அவங்கள பெருமையத்தான் சொல்றாரு. அவங்களாலேயே முடியலன்னா நம்மளாலேயா முடியும். யாவர் மற்ற அறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழன் குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. செந்தளல் கூரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்கின்ற சிந்தனையில கரப்பவன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் என்ற 15வது வரியில வந்து இந்த சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இந்த திருவண்ட பகுதியை சிந்திக்கலாம் என்று சொல்லி, இந்த சிந்தனைக்கு துணையாய் நிற்கின்ற திருவருளுக்கும் ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்புகின்ற அடியவர்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களை நன்றி உணர்வோடு சொல்லி வாழ்த்து சொல்லி நிறைவு செய்வோம். வான் முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்த விளங்குக உலகமெல்லாம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கரகத் திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்பலம்.